असङ्ख्यकाः कथिता च गवां सृष्टिः तया च पूरितं जगत् पूजां चकार भगवान् सुरभ्या च पुरा मुने ततः बभूव तत्पूजा त्रिषु लोकेषु दुर्लभा. ஸோ இப்போ என்ன பார்த்துங்க, சுரபி எப்படி நிறைய பசுக்கள்லாம் வந்ததுங்கிற கேள்வி கேட்டபோது சுரபின்னு அவர் பகவானுக்கு தாகம் எடுத்தது. உடனே ஒரு சுரபியை உண்டாக்கினார். பால் வந்தது, பால் கடலவே அடுத்து அப்புறம் நிறைய பசுக்கள்லாம் வந்தது. பபு காமதேனாம் சகசா லட்சக்கோட்டையகன்னு சொன்னார். ஸோ லட்சங்கோடி பசுக்கள்லாம் ஏற்பட்டு அந்த சுரபி வந்ததுக்கப்புறம் தாசாம் புத்திராஷ்ட பகவக அப்படியே அவளுக்கு குழந்தை பிறந்து அந்த பசுக்களுக்கு குழந்தை பிறந்து இப்படி நிறைய இது ஏற்பட்டது பசுக்கள். சம்பபூகு அசங்கியக்காக நம்பர்லெஸ், எவ்வளவுன்னு கவுண்ட் பண்ண முடியாது, அவ்வளோ பசுக்கள் தோன்றியது. கதிதாச்ச கவாம் சிருஷ்டிக்கு நான் உனக்கு நான் பசுக்கள் எப்படி சிருஷ்டியாச்சுங்கிற கதையை சொல்லிட்டேன். தயாச்ச பூரிதம் ஜகத், ஜகத்து முழுக்க அந்த பசுக்கள் வியாபித்து இருந்தன. பூஜாம் சக்கார பகவான் சுரபியாக முதல்ல பகவான் கிருஷ்ணரே அந்த சுரபிக்கு பூஜை பண்ணினார். புரான முன்னாடி முனேகே நாரதரே பகவானே பூஜை பண்ணிட்டார். ததோ பபுவ தத் பூஜா திரிஷு லோகேஷு, அதுக்கப்புறம் கோ பூஜைங்கிறது 3 லோகங்களிலும் ஏற்பட்டது. துர்லபா தத் பூஜா, அந்த கோ பூஜாங்கிறது அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. அந்த பூஜை அதுக்கப்புறம் உலகத்தில் அது சாத்தியமானதுன்றாருங்க. तासां पुत्रा च बहवः सम्पबभूवुः असङ्ख्याकाः कथिता च गवां सृष्टिः तया च पूरितं जगत् पूजां चकार भगवान् सुरभ्या च पुरा मुने ततो बभूव तत्पूजा त्रिषु लोकेषु दुर्लभा. दीप अन्विता अपरदिने श्रीकृष्णस्य आज्ञया हरेः बभूव सुरभिः पूज्या धर्मवक्त्रात् इदं श्रुतं ध्यानं स्तोत्रं मूलमन्त्रं यद्यत् पूजा विधिक्रमं वेदोक्तं च महाभाग निबोध कथयामि ते. ஸோ தீப அன்விதா தினே அதுக்கப்புறம் அப்புறம் தினே இல்லையா. ஸோ தீப அன்விதா தினம்ங்கிறது என்ன சொல்கிறோன்னு சொல்லும்போது தீபாவளி. ஸோ அதுக்கு அப்புறம் தினேன்னு இதுவும் ஒரு தினம்னு எடுத்துக்கணும். தீப அன்விதா தினம்னு எடுத்துட்டோம்னா நமக்கு ஈஸியாக அர்த்தம் புரியும். தீப அன்விதா தினம்னு தீபங்களை நிறைய ஏற்றக்கூடிய தினம் தீபாவளி. தீபாவளிக்கு அடுத்த நாள்னு அர்த்தம். தீப அன்விதா அப்புறம் தினேன்னு சொன்னால் தீபாவளிக்கு அடுத்த நாள். ஸ்ரீகிருஷ்ணச ஆக்ஞையா, ஸ்ரீகிருஷ்ணன் ஆக்ஞை கொடுத்துருக்கார். ஹரேஹே, ஹரின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீகிருஷ்ணனுடைய கட்டளையால் சுரபி பூஜ்யா பபுவ அன்றைக்கி தான் கோபூஜை நல்லா பண்ணுவானாம். தீபாவளிக்கு அடுத்த நாள் அந்த காமதேனோடு பூஜை பண்ணுறா. தர்மபக்தராத் இதம் ஸ்ருதம். நான் அவர் சொல்கிறார், நாராயண ரிஷி சொல்கிறார், அவர் கேட்டது எல்லாமே தர்மதேவனோட வார்த்தை இதிலிருந்து தான் கேட்டிருக்கார். ஸோ அவருக்கு சொன்னதெல்லாம் தர்மதேவன் தான். ஸோ தர்மதேவனுடைய வாயிலிருந்து நான் இதை கேட்டிருக்கேன். அதுக்கு அடுத்த நாள் இப்படி பூஜை பண்ணுறாங்கிறத தியானம் சோஸ்திரம் மூலமந்திரம் எல்லாருக்கும் தியானம் இருக்குது, சோஸ்திரம் இருக்குது, மூலமந்திரம் இருக்குது. முதல்ல தியானம் பண்ணணும். மனசுக்குள்ள பகவான் தேவியா யாராக இருக்கட்டும், மூலப்பிரகிருதி தேவிகள் யாராக இருக்கட்டும், எல்லாரையும் மனசில் தியானம், அதுக்கு சில மந்திரங்கள், அதுக்கப்புறம் மூலமந்திரம் சொல்லிவிடுறார். அதுக்கப்புறம் தான் சோஸ்திரம் வருது. அப்படி வருது ஆர்டராக. ஸோ சோஸ்திரம் மூலமந்திரம் எத்யத் பூஜா விதிக்கிரமம், எப்படி பூஜை பண்ணணுங்கிற பூஜை விதிகள் வேதோக்தம், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு எல்லாமே. ஹே மகாபாக நாரதரே நிபோத கதையாமிதே, அந்த சுரபியோடு பூஜைக்குள்ள தியான மந்திரங்கள் எல்லாமே நான் உனக்கு சொல்கிறேன், நீ அதை நன்றாக அறிந்து கொள்வாய். நிபோதன்னு அறிந்து கொள்வாய். கதையாமிதே உனக்கு நான் சொல்கிறேன்ப்பா. அப்புறம் இது ரைட் சொல்லிட்டேன். दीप अन्विता अपरदिने श्रीकृष्णस्य आज्ञया हरेः बभूव सुरभिः पूज्या धर्मवक्त्रादितं श्रुतं ध्यानं स्तोत्रं मूलमन्त्रं यद्यत् पूजा विधिक्रमं वेदोक्तं च महाभाग निबोध कथयामि ते. ओम सुरभ्ये नम इति मंत्रः तस्याः षडक्षरः सिद्धः लक्ष जपेनैव भक्तानां कल्पपादपः ध्यानं यजुर्वेदगीतं तस्याः पूजा च सर्वतः वृद्धिदा चैव मुक्तिदा सर्वकामदा. ஸோ அவருடைய மந்திரம் என்னென்னா, மந்திரத்தை முதல்ல சொல்கிறாருங்க. ஓம் சுரபியை நமக, ரொம்ப சிம்பிளான மந்திரம் தான். ஸோ சுரபிக்கு நமஸ்காரம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி தஸ்யாக ஷடச்சர 6 எழுத்துக்கள் கூடியது இது. சித்தக லட்ச ஜபேன ஏவா. ஸோ அதோட சித்தி எப்போ கிடைக்கும்னா லட்சம் தர இதை சொன்னால் போதும்.
லட்சம் தரம் சொன்னாலே இந்த காமதேனுவே நமக்கு புரஸ்சரணம் ஆகிடுவான்னு அர்த்தம். அப்படி நம்ம கண்ணால் பார்க்கலாம். அப்படிப்பட்ட மந்திர சித்தி ஏற்படும். பக்தானாம் கல்ப பாதபக, இவள் பக்தர்களுக்கு எல்லாமே கல்ப மரம் போல, பாதப்பான மரம்னு அர்த்தம். ஸோ கல்ப பாதபக, கல்ப மரம், கல்பக விருஷம் போல மரம் தரக்கூடியவள் இந்த சுரபி. தியானம் யஜுர்வேத கீதம் தஸ்யாக, அதாவது யஜுர்வேதத்தில் அவளுடைய தியானம் சொல்லப்பட்டிருக்கிறது. தஸ்யாகான்னு ஸ்ரீலிங்கம். காமதேனுடைய எப்படி தியானம் பண்ணணுங்கிறது யஜுர்வேதத்தில் சொல்லிருக்கு. அது மாதிரி பூஜாவும் சொல்லப்பட்டிருக்கிறது. சர்வத்தக, எல்லா இடத்துலையும் பூஜை பண்ணலாம். ரித்திதா, அது எப்பொழுதுமே எல்லா இடத்துலையுமே ரித்தியை கொடுக்கக்கூடியதுன்னு சம்ருத்தின்னு செழிப்பை கொடுக்கும். விருத்திதா, மேன்மையை கொடுக்கும். ஏவ முக்திதா, மோட்சத்தையே கொடுக்கும். அந்த காமதேனுவை பூஜித்தாலே போகிற மோட்சம் கிடைக்கும். சர்வ காமதா, வேண்டுவதை எல்லாம், விருப்பங்களை எல்லாம் தரக்கூடியவள் சுரபி. ஓம் சுரப்யை நமஹ இதி மந்திரஹ தஸ்யாஹ ஷடக்ஷரஹ சித்தஹ லக்ஷ ஜபேனைவ பக்தானாம் கல்பபாதபஹ தியானம் யஜுர்வேத கீதம் தஸ்யாஹ பூஜா ச சர்வதஹ விருத்திதா சைவ முக்திதா சர்வகாமதா. ராதே கிருஷ்ண மேம். லக்ஷ்மி ஸ்வரூபாம் பரமாம் ராதா சகச்சரீம் பராம் கவாம் அதிஷ்டாத்ருதேவி கவாம் ஆத்யாம் கவாம் பிரசூம் பவித்ர ரூபாம் பூதாம் ச பக்தானாம் சர்வ காமதாம் யயா பூதம் சர்வ விஸ்வம் தாம் தேவீம் சுரபிம் பஜே. ஸோ சாட்சாத் லக்ஷ்மியோட ஸ்வரூபமே அவள். ஏன்னா ஐஸ்வர்யமாக இருக்கா இல்லையா சுரபி, அதனால் அவள் லக்ஷ்மியோட ஸ்வரூபமே தான், பரமமான லக்ஷ்மியோட ரூபம். ராதா சகச்சரி, ராதா கூடவே இருக்கக்கூடியவள். பரம்னு நல்ல பரமமானவள். கவாம் அதிஷ்டாத்ரு தேவி, எல்லா பசுக்களுடைய அதிஷ்டான தேவியாக இருக்கக்கூடியவள். அவள்கிட்ட தான் எல்லா பசுக்களும் வருது. கவாம் ஆத்யாம், பசுவோடு ஆரம்பத்தில் தோன்றியவள் அவள். கவாம் பிரசூம், எல்லா பசுக்களையும் தோற்றுவித்தவள், பிரசவித்தவள். பவித்திர ரூபாம், பவித்திரமானவள், ரொம்ப புனிதமானவள். பூதாம்னு என்னது, நல்ல புனிதமானவள் தான் அர்த்தம். பூத்தானாலும் புனிதமானவள். ஸோ பக்தானாம் சர்வகாமதாம், பக்தர்களுக்கு கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியவள். யயா பூத்தம் சர்வ விஸ்வம், அவளால் தான் அந்த உலகமே புனிதமடைகிறது. ஏன்னா பசு அவ்வளோ புனிதமான ஒரு இதாக தான் நம்ம பூஜை பண்ணுறோம். ஸோ உலகம் எல்லாமே அவளால் பூத்தம் புனிதம் அடைகிறது. தாம் தேவீம் சுரபிம் பஜே, அந்த தேவியான சுரபியை பஜே, அகம் பஜே, நான் தியானிக்கிறேன், நான் கொண்டாடுகிறேன். இது அவளுடைய தியான ஸ்லோகமாக இருக்குது இல்லையா. லக்ஷ்மி ஸ்வரூபமான இவளை நான் அப்படி தியானிக்கிறேன் அப்படின்னு அந்த இது தியான ஸ்லோகமாக வருது. லக்ஷ்மி ஸ்வரூபாம் பரமாம் ராதா சகச்சரீம் பராம் கவாம் அதிஷ்டாத்து தேவீம் கவாம் ஆத்யாம் கவாம் பிரசூம் பவித்ர ரூபாம் பூதாம் ச பக்தானாம் சர்வ காமதாம் யயா பூதம் சர்வ விஸ்வம் தாம் தேவீம் சுரபிம் பஜே. घटे वादेनु शिरसि बन्धस्तम्भे गवाम् अपि शालग्रामे जलाग्नौ वा सुरभिं पूजयेत् द्विजः दीप अन्विता अपरदिने पूर्वाग्ने भक्तिसंयुतः यः पूजयेत् च सुरभिं सा च पूज्यः भवेत् भुवि. கட்டேவா. ஸோ எங்கெல்லாம் இந்த பசுவை ஆவாகனம் பண்ணலான்னு இடங்களை சொல்கிறேன். ஸோ ஒரு குடத்தில் இந்த சுரபியாக பாவித்து அவளை ஆவாகனம் பண்ணுறேன், ஆவாகயாமின்னு சொல்லிட்டு சுரபியாக ஆவாகனம் பண்ணலாம் ஒரு குடத்தில். தேனு ஷிரசி, அதாவது ஒரு பசுவோட தலையில் அப்படியே இவ்வளோ வீற்றிருக்கிறாள் அப்படின்னு அங்கே ஆவாகனம் பண்ணி பிரார்த்திக்கலாம். பந்தஸ்தம்பேன்னு ஒரு தூணில். ஸோ கவாம் பந்தஸ்தம்பே, பசுக்களை அதை கட்டி வைக்கிற அந்த தூணில் கூட ஆவாகிக்கலாம். இந்த ஷாலகிராம மூர்த்தியில் அவளை ஆவாகனம் பண்ணலாம். ஜலத்தில் அக்னவ், ஸோ அக்னியில் ஜலத்தில் செவ்வா சுரபிம் பூஜையே துஜக, அவளை ஆவாகனம் பண்ணி அவளை காமதேனுவாக நினச்சி அவளை பூஜை பண்ணலாம் இல்லையா. அதே ஒரு சுரபியாக நினச்சின்னா அதில் பூ போட்டு நம்ம சுதி பண்ணலாம். தீப அன்பிதா அபரதினே, அது ஏற்கனவே சொல்கிறோம், தீபாவளிக்கு அடுத்த நாள்.
பூர்வாக்னேன்னு காலை வேளையில் பக்தி சமயத்தக பக்தியோடு யக பூஜையே யார் இந்த மாதிரி ஒரு ஆவாகனம் பண்ணி தேவி அந்த காமதேனு பூஜிக்கிறாளோ, சுரபி அந்த காமதேனு பூஜிக்கிறாளோ, சஜா பூஜ்யகா பவேத் புவி, மற்றவாளால் அவன் பூஜிக்கப்படுவான். காமதேனு அவன் பூஜிக்கிறான், அவனை மற்றவா எல்லாரும் பூஜைக்குரியவனாக அவன் ஆகிவிடுவான். बन्धस्तम्भे गवाम् अपि शालग्रामे जलाग्नौ वा सुरभिं पूजयेत् द्विजः दीप अन्विता अपरदिने पूर्वाग्ने भक्तिसंयुतः यः पूजयेत् च सुरभिं स च पूज्यः भवेत् भुवि कदादृशु लोकेषु वाराहे विष्णुमायया क्षीरं जहार सुरभिः चिन्तिताश्च सुरादयः ते गत्वा ब्रह्मलोके च ब्रह्माणं तुष्टुवुः तदाज्ञया च सुरभिं तुष्टाव पाकशासनः. ஸோ வாராகேன்னா வாராக கல்பம் இல்லையா, வராக கல்பம் சொல்கிறோம் இல்லையா. வாராகேங்கிறது வராக கல்பத்தை குறிக்கிறது. ஸோ பாத்ம கல்பம் ஒரு கல்பத்துக்கு ஒரு டேஸ், பிரம்மாவோட ஒரு டே இஸ் கால்டு கல்பம். ஸோ அது மாதிரி இப்போ பிரம்மாவோட போன நாள் வந்து பாத்ம கல்பம்னு சொல்கிறோம். இப்போ வந்து வராக கல்பம் நம்ம இருக்கிறதுலாம் இப்போ வராக கல்பத்தில் இருக்குது. ஸோ வராக கல்பே விஷ்ணு மாயையா, விஷ்ணுவுடைய மாயையினால் ஏகதா ஒரு நாளைக்கு ஒரு சமயம், ஏகதான ஒரு சமயம் 3 லோகத்திலும் க்ஷீரம் ஜகார சுரபிஹி. ஸோ அந்த சுரபி என்ன பண்ணினா எல்லா பாலையும் தானே எடுத்துனுட்டான். ஜகாரனை அபகரித்தாள். ஸோ அந்த பசு காமதேனு பசு 3 லோகத்திலும் தன்னுடைய பாலை அந்த வராகல்பத்தில் ஒரு நாளைக்கு அவள் எடுத்துனுட்டான் எல்லாத்தையுமே. சிந்திதாஷ்ட சுராதேக, தேவர்கள் எல்லாம் ரொம்ப கவலைப்பட்டுட்டான், என்னாச்சு பாலே இல்லையே அப்படின்ட்டு. தேகத்துவா பிரம்மலோகே, அவள் பிரம்மலோகத்துக்கு போய் பிரம்மாணம் துஷ்டுகு, பிரம்மாவை போய் ஸ்துதி பண்ணா, எல்லாத்துக்கும் பிரம்மலோகத்துக்கு போயிடுவான். பகவானே இந்த மாதிரி எல்லா பாலையும் அபகரிச்சுட்டா சுரபி, எங்களுக்கு பால் இல்லைன்னு ஸ்துதி பண்ணுறா பிரம்மாவை பார்த்து. தத ஆக்ஞையா, அப்போது அவர் பிரம்மா சொல்கிறார், அவர் சொல்லி சுரபிம் துஷ்டாவா பாகசாசனக, எப்பா நீ வந்து என்ன துதி பண்ணுறது முக்கியமில்லை, நீ வந்து இந்த காமதேனு பசுவையே துதி பண்ணுன்னு அவர் சொல்கிறார், பிரம்மா சொல்கிறார். அதனால பாகசாசனகன்னு என்னது, நம்ம கொடுக்குற ஹவிஸை ஆகாரமாக எடுத்துக்கொள்பவன். பாக்கனாலே சமையல்னு அர்த்தம், இங்கே ஹவிஸு. ஸோ ஹவிஸை அவன் எடுக்கிறானே அசனக, சாப்பிடுபவன், அதனால பாகசாசனக. ஸோ அந்த இந்திரன் வந்து இப்போ சுரபியை அவன் சுதி பண்ணினான் பிரம்மா சொல்லி. ஏகதாதிஷு லோகேஷு வாராகே விஷ்ணுமாயயா क्षीरं जहार सुरभिः चिन्तिताश्च सुरादयः ते गत्वा ब्रह्मलोके च ब्रह्माणं तुष्टुवुः तद् आज्ञया च सुरभिं तुष्टाव पाकशासनः. पुरन्दर उवाच नमो देव्यै महादेव्यै सुरभ्यै च नमो नमः गवां बीजस्वरूपायै नमस्ते जगदम्बिके नमो राधाप्रियायै च पद्म अंशायै नमो नमः नमः कृष्णप्रियायै च गवां मात्रे नमो नमः. ஸோ இதுதான் சோஸ்திரம், சுரபியோட சோஸ்திரம். புரந்தரன் சொல்லி வந்த சோஸ்திரம் அது. புரந்தரன் ஒன் ஆஃப் த இந்திரனோட பேர், அவ்வளோதான். ஸோ நமோ தேவே மகாதேவே, மகாதேவியான சுரபிக்கு நமஸ்காரம். கவாம் பீஜ ரூப ஸ்வரூபாய, பீஜம்னு அது காரணம், ஆதியில் வந்த அந்த சுரபி தேவி, அந்த பசுக்கள் எல்லாம் மூலமானவளே நமஸ்காரம். ஜெகதம்பிகே, ஜெகத்துக்கே தலையா அம்மாவே. நமோ ராதா பிரியாய், ராதாவுக்கு பிரியமானவளே. பத்ம அம்சாயே, லக்ஷ்மியோடைய அம்சமாக இருப்பவளுக்கே உனக்கு நமஸ்காரம். கிருஷ்ணப்பிரியாயே, கிருஷ்ணனுக்கு பிரியமாத்தானே வந்தா, கிருஷ்ணன் பால் வேணும் காட்டோன்னு தோன்றினாள் இல்லையா. கவாம் மாத்திரே, பசுக்களுக்கெல்லாம் அம்மாவாக மாதாவாக இருக்கக்கூடியவளுக்கு நமஸ்காரம். पुरन्दर उवाच नमो देव्यै महादेव्यै सुरभ्यै च नमो नमः गवां बीजस्वरूपायै नमस्ते जगदम्बिके नमो राधाप्रियायै च पद्म अंशायै नमो नमः नमः कृष्णप्रियायै च गवां मात्रे नमो नमः. कल्पवृक्षस्वरूपायै सर्वेषां सततं परे क्षीरदायै धनदायै बुद्धिदायै नमो नमः शुभायै च सुभद्रायै गोप्रदायै नमो नमः यशोदायै कीर्तिदायै धर्मदायै नमो नमः.
ஸோ நீயே தான் கல்ப விருஷம், கல்பக மரம் கொடுக்குற மாதிரி எல்லாத்தையும் கொடுக்குறா. அதனால் நீ கல்பக விருஷமாக அந்த ஸ்வரூபமாகவே இருக்கக்கூடியவளே. சர்வேஷாம் சததம் பரே, எல்லாரை விட மேலாக இருக்கக்கூடியவள். பரேன்னு தாண்டி, ஸோ எல்லாருக்கும் மேலாக இருக்கக்கூடிய, எப்பொழுதும் இருக்கக்கூடியவளே. சததம் ஆல்வேஸ். க்ஷீரதாயை, பால் கொடுப்பவளே. தனதாயை, தனத்தை கொடுக்கக்கூடியவளே. புத்தியை கொடுக்கக்கூடியவளே. நமோ நமக, உனக்கு நமஸ்காரம். சுபாயை, சோபனமானவளே. சுபத்ராயை, மங்களமானவளே. கோப்ரதாயை, பசுக்களை எல்லாம் கிரியேட் பண்ணி அவள் தானே கொடுத்தா. ஸோ பசுக்களை எல்லாம் கொடுப்பவளே. நமோ நமக, நமஸ்காரம். யசோதாயை, கீர்த்திதாயை. யசோதாயினாலும் புகழ், கீர்த்தின்னு சொல்லும்போது எல்லாராலும் பேசப்படக்கூடியது அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. ஸோ எல்லோரும் பேசப்படுறது என்னது, நல்லதாக தான் பேசுவாள், கெட்டதாக பேசுகிறதா கீர்த்தின்னு சொல்ல மாட்டாள். ஸோ அது அபகீர்த்தின்னு வார்த்தையில் வந்துடும். அதனால் யசோதாயை, கீர்த்திதாயை, புகழை எல்லாராலும் பேசப்படுவதாக இருக்கக்கூடியவளுக்கு. தர்மதாயை, தர்மத்தை நிலைநிறுத்துபவளுக்கு, தர்மத்தை கொடுப்பவளுக்கு. நமோ நமக, உனக்கு நமஸ்காரம். இப்படி சோஸ்திரம் பண்ற. கல்ப விருக்ஷ ஸ்வரூபாயை சர்வேஷாம் சததம் பரே க்ஷீரதாயை தனதாயை புத்திதாயை நமோ நமः சுபாயை ச சுபத்ராயை गोप्रदायै नमो नमः यशोदायै कीर्तिदायै धर्मदायै नमो नमः श्रोत्रश्रवणमात्रेण तुष्टा हृष्टा जगत्प्रसूः आविर्बभूव तत्रैव ब्रह्मलोके सनातने महेन्द्राय वरं दत्त्वा वाञ्छितं तापि दुर्लभं जगाम सा च गोलोकं ययुः देवादयः गृहम्. துஷ்டா, ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டா சுரபி. ஸோ ஜெகத் பிரசு, ஜெகத்தையே உண்டா தோற்றுவித்தவள்னு அர்த்தம். ஜெகத்தில் உள்ள பசுக்களை எல்லாம் தோற்றுவித்தவள் அந்த சுரபி ஆகப்பட்டவள். சோஸ்திர ஸ்ரவண மாத்திரேன, அந்த ஸ்தோத்திரத்தை கேட்ட மாத்திரத்திலே சந்தோஷப்பட்டு ஆவிர்பபுவ, தோன்றினாள். எங்கே? பிரம்மலோகே தத்ரையைவ, அந்த இடத்துல பிரம்மலோகத்தில் தான் சுதி பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கே வந்துட்டா. சனாதனி, எப்பவும் இருக்கக்கூடியவள். மகேந்திராய வரம் தத்துவா, மகேந்திரன் என்ன கேட்டிருப்பான், எல்லா பாலும் திருப்பி தான்னு கேட்டிருப்பான். அதனால் அதை கொடுத்தா, வரத்தை கொடுத்தா. வாஞ்சிதம், அவன் இஷ்டப்பட்ட வரத்தை கொடுத்து. சாப்பி துர்லபம், ரொம்ப கஷ்டமான வரம், அதை கொடுத்தா. ஜகாமசா குச்சாச்ச கோலோகம், கோலோகத்துக்கு திரும்பி போயிட்டான். அவளுடைய இருப்பிடம் கோலோகம். யயுகு தேவாதேக கிரகம், தேவர்கள் எல்லாரும் பிரம்மலோகத்திலிருந்து அவளுடைய சொர்க்கலோகத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். स्तोत्र श्रवण मात्रेण तुष्टा हृष्टा जगत्प्रसूः आविर्बभूव तत्रैव ब्रह्मलोके सनातने महेन्द्राय वरं दत्त्वा वाञ्छितं चापि दुर्लभं जगाम सा च गोलोकं ययुः देवादयः गृहम्. बभूव विश्वं सहसा दुग्धपूर्णं च नारद दुग्धं घृतं ततः यज्ञः ततः प्रीतिः सुरस्य च इदं स्तोत्रं महापुण्यं भक्तियुक्तश्च यः पठेत् स गोमान् धनवांश्चैव कीर्तिमान् पुत्रवान् तथा. ஸோ உலகத்தில் எல்லாம் பால் நிறைஞ்சு போச்சுப்போம். துக்தபூர்ணம், துக்தன பால். ஸோ பாலால் நிறைஞ்சு வழிஞ்சிருத்து உலகம் எல்லாமே. அதுக்கப்புறம் துக்தம், அதை பால், அப்புறம் கிருத்தம், நெய், பால் இருந்தாலும் நெய்யெல்லாம் வருது. ஸோ அதனால யஜ்ஞம் நடக்கிறது. ததகா யஜ்ஞகா, நெய்யெல்லாம் நிறைய வந்தோடனே யாகமெல்லாம் நடக்க ஆரம்பிச்சுடுத்து. ததகா பிரீத்திகி சுரஸ்ய, அந்த யஜ்ஞத்தில் கொடுக்கக்கூடிய ஹவிஸ்லேருந்து வரக்கூடிய சாப்பாடை சாப்பிடக்கூடிய தேவர்களும் சந்தோஷப்பட்டார்கள். பிரீத்தி ஏற்பட்டது. இதம் சோஸ்திரம் மகாபுண்ணியம், இந்த புண்ணியமான இந்த சோஸ்திரத்தை பக்தியுக்தக, பக்தியோடு கூட யார் படிக்கிறார்களோ, பட்டேத்து, யார் படிக்கிறாளோ, ச கோமான், கோமானது பசுக்களை உடையவனாக, நிறைய பசுக்கள் அவங்ககிட்ட இருக்கும். ஸோ கோமானாக, தனவான்ஷைவ, நல்ல பசுக்களே தனம்தான், அப்படி தனவானாக இருப்பான். கீர்த்திமான், புகழோடு இருப்பான். புத்திரவான், குழந்தைகளோடு இருப்பான். இது வந்து பலஸ்ருதியை சொல்கிறான். இந்த சோஸ்திரம் படிக்கிறதுனால வரக்கூடிய பலஸ்ருதி. बभूव विश्वं सहसा दुग्धपूर्णं च नारद दुग्धं घृतं ततः यज्ञः ततः प्रीतिः सुरस्य च इदं स्तोत्रं महापुण्यं भक्तियुक्तश्च यः पठेत् स गोमान् धनवान् चैव कीर्तिमान् पुत्रवान् तथा. स स्नातः सर्वतीर्थेषु सर्वयज्ञेषु दीक्षितः इह लोके सुखं भुक्त्वा याप्यन्ते कृष्णमन्दिरे सुचिरं निवसेत् तत्र करोति कृष्णसेवनं न पुनः भवनं तत्र ब्रह्मपुत्रः भवेत् ततः. Okay. ஸோ ஸ்நாத்தக சர்வ தீர்த்தேஷு ஸ்நாத்தக, எல்லா தீர்த்தங்கள்லேயும் குளித்த ஒரு புண்ணியம் அவன் கிடைப்பான், அவனுக்கு கிடைக்கும்.
இந்த கோபூஜை இந்த சோஸ்திரத்தை சொல்கிறதுனாலேயே தீர்த்தக்ஷேத்திரத்துக்கு போய் நீராடன அவசியம் இல்லை. அந்த புண்ணியம் எனக்கு இதனால் இந்த சோஸ்திரத்தினால கிடச்சிடும். சர்வயக்னேஷு தீட்சிதக யாகம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, தீட்சை அடைந்தவனாக ஆகிவிடுகிறான். இந்த சோஸ்திரத்தினால உள்ள பலன் அது. தீட்சை பெற்றவனாக ஆகிறான். இக லோகே சுகமுக்தா, இந்த லோகத்தில் சுகத்தை அனுபவித்து விட்டு கிருஷ்ண மந்திரம் யாத்தி அந்தே, கடைசியில் எங்கள் கோலோகத்துக்கு போயிடுவான்ற. கிருஷ்ண மந்திரம்னு எழுது கோலோகம். ஸோ கோலோகத்தை அவன் சென்று அடைவான். சுச்சிரம் நிவசே தத்ர, ரொம்ப நாளைக்கு அங்கே இருப்பன். கரோதி கிருஷ்ண சேவனம், கிருஷ்ணருக்கு பார்ஷதராக இருந்து கொண்டு கிருஷ்ணருக்கு சேவை பண்ணி கொண்டிருப்பான். ந புனர்பவனம், திருப்பியும் அவன் பிறக்க மாட்டான். புனர்பவம் புனர்பவனம் ரெண்டு ஒரே அர்த்தம் தான். ஸோ அவனுக்கு மீண்டும் பிறப்பு என்பது கிடையாது. தத்திர பிரம்மபுத்திரக பவே ததக, ஸோ அவனுக்கு பிரம்மபுத்திரனாக அதுக்கப்புறம் ஆகலாம். பிரம்மபுத்திரனாக மீண்டும் அதை ரிஷியாக ஆயிடுவான். स्नातः सर्वतीर्थेषु सर्वयज्ञेषु दीक्षितः इह लोके सुखं भुक्त्वा याति अन्ते कृष्णमन्दिरे सुचिरं निवसेत् तत्र करोति कृष्णसेवनं न पुनः भवनं तत्र ब्रह्मपुत्रः भवेत् ततः इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां नवमस्कन्धे सुरभि उपाख्यान वर्णनं नाम 59तमोऽध्यायः। श्रीजगदम्बार्पणमस्तु। अथ 50तमोऽध्यायः। नारद उवाच श्रुतं सर्वम् उपाख्यानं प्रकृतीनां यथा तथं यच्छ्रुत्वा मुच्यते जन्तुः जन्म संसारबन्धनात् अधुना श्रोतुमिच्छामि रहस्यं वेद गोपितं राधायाश्चैव दुर्गाया विधानं श्रुतिचोदितम्। ஸ்ருதம் சர்வ உபாக்கியானம். நாரதர் சொல்கிறார், இப்போ எல்லாம் நீங்கள் எல்லாம் மூல பிரகிருதியோட தேவிகள் எல்லா கதைகள்லாம் சொல்லிட்டு அப்புறம் எல்லா உபாக்கியானங்கள் இந்த சுரபியிலேருந்து எல்லாம் சொல்லியாச்சு. யதாததம் உள்ளது உள்ளபடி அப்படி சொல்லியிருக்கேள். யஸ்ருத்வா முச்சத்தே ஜந்துகு, இதை கேட்டாலே போரும். ஜென்ம சம்சார பந்தனாத், இந்த உலகத்தில் இது பிறப்பு இறப்புங்கிற அந்த பந்தத்திலிருந்து எல்லாரும் விடுபட்டு விடுவார்கள். இந்த கதையெல்லாம் கேட்க கேட்க மீண்டும் பிறவிங்கிறது கிடையாது. அதுனா ஸ்ரோதுமிச்சாமி ரகசியம் வேத கோபிதம், இனிமேல் கொஞ்சம் ரகசியமான விஷயத்தை சொல்லுங்கன்ற. கோபிதம்னு அந்த மறைக்கப்பட்ட, ஸோ மறைக்கப்பட்ட அந்த ரகசியங்களை நான் கேட்க விரும்புகிறேன். யாரோடது? ஸ்ருதி சோதிதம் விதானம், அதாவது ஸ்ருதியில் சொல்லியிருக்கு எப்படி பூஜை பண்ணணும் அப்படிங்கிற விதிமுறைகளை ரகசியமாக அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாரோடு? ராதாயாஷ துர்காயாஷ, ராதையையும் துர்கையையும் எப்படி ப்ரே பண்ணணுங்கிறத சொல்லியிருக்கு. இதுதான் இந்த மூர்த்தி ரகசியம்னு தேவி மகாத்மியத்தில் வருது. நம்ம அதெல்லாம் சொல்கிறதில்ல, அதெல்லாம் ஜென்ரலாக சொல்ல மாட்டோம் நம்ம. அது மூர்த்தி ரகசியம் அதோட டீட்டெயில்ஸ் தான் இங்கே வருது. பட் எனிவே நம்ம இப்படிலாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிறதே கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் அதில் விட இது கொஞ்சம் ஒரு மாதிரி ஹார்டாக இருக்க மாதிரி தான் தோன்றுறது. பட் ஸ்டில் இப்படிலாம் இருக்குது, பூஜைகள் இப்படி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. नारद उवाच श्रुतं सर्वमुपाख्यानं प्रकृतीनां यथा ततं यच्छ्रुत्वा मुच्यते जन्तुः जन्म संसारबन्धनात् अधुना श्रोतुमिच्छामि रहस्यं वेद गोपितं राधायाश्चैव दुर्गायाः विधानं श्रुतिचोदितम्। महिमा वर्णितः अतीव भवता परयोः द्वयोः श्रुत्वा तं तद्गतं चेतः न कस्य स्यात् मुनीश्वर ययोः अंशः जगत्सर्वं यन्नियम्यं चराचरं ययोः भक्त्या भवेत् मुक्तिः तद्विधानं वद अधुना। ஸோ நீங்கள் அவருடைய பவதான உங்களால் பரயோகோ துவயோகோ பரமமூர்த்திகளான ராதையோடு துர்கையோடு மகிமையெல்லாம் வர்ணித்தக நீங்கள் சொல்லிட்டேன், நல்ல வர்ணனை பண்ணியிருக்கேன். அவளுடைய இது ஸ்தோத்திரம் எல்லாமே சொல்லியாச்சு. ஸ்ருத்வாதம், அதை கேட்டுட்டு ந கஸ்ய சியாத் தத்கதம் சேத்தக, அவளுடைய மனசு அப்படியே அட்ராக்ட் ஆகிடும். அதை கேட்டு எல்லாருடைய மனசும் தேவிமார்கள் அந்த ரெண்டு தேவிக்கிட்ட அட்ராக்ட் ஆகிடும். யாருடைய மனம்தான் அவளிடம் போகாது அப்படின்னு கேட்குறாரு இங்கே முனீஸ்வர அப்படின்னு நாராயணரை அட்ரஸ் பண்ணுறார் நாரதர். ஸோ அப்படியே என்னுடைய மனசு அவகிட்டே போயிடுத்து. யயோகோ அம்சக ஜெகத் சர்வம்,
அவளுடைய அம்சமே தான் உலகம் தான். மூலப்பிரகிருதியோட அம்சம் தானே. மூலப்பிரகிருதியிலேருந்து தான் எல்லா குணங்கள் வருது, அதுலேருந்து மகத்து அதுன்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ மூலப்பிரகிருதியோட அம்சமாகத்தான் இந்த உலகம் முழுக்குமே இருக்கிறது, விராட்ட ரூபமாக இருக்குது. என் நியம்யம் சராச்சரம். ஸோ நியந்திரணமாக அவள் தான் அப்படியே நியமித்து வச்சுருக்கா. நியமிதம்ங்கிறது என்னது? நியமியம்னு அடக்கி வச்சிருக்கா. பிரகிருதி மூலப்பிரகிருதியிலேருந்து வரக்கூடிய இந்த உலகமெல்லாம் இப்படித்தான் நடக்கணும் அப்படின்னு நியமிக்கப்பட்டிருக்கிறது, நியந்திரணமாக நடக்கிறது இந்த உலகமெல்லாம். யயோஹோ பக்தியா பவேத் முக்திஹி. எந்த மூலப்பிரகிருதி தேவிகளுடைய பக்தியினால் முக்தி கிடைக்குமோ தத்விதானம் வத அதுனா, அதை டீட்டெயிலாக அந்த முறைகளை இப்பொழுது நீங்கள் சொல்ல வேண்டும் அப்படின்னு. அது எப்படி அடையணும் முக்தி, அவளை எப்படி ஸ்லோகம் ஜெபிச்சு எந்த மாதிரி பூஜை பண்ணி அவளை அடையணும் அப்படிங்கிறத சொல்லுன்னு கேட்குறாருங்க நாராயணரை பார்த்து நாரதர். महिमा वर्णितः अतीव भवता परयोः द्वयोः श्रुत्वा तं तद्गतं चेतः न कस्य स्यात् मुनीश्वरः ययोः अंशः जगत् सर्वं यन्नियम्यं चराचरं ययोः भक्त्या भवेत् मुक्तिः तद् विधानं वद अधुना. முனீஸ்வர அது வந்து இது வெளிவேற்றுமை. ஓகே, அட்ரஸிங். யா ஓகே, விசர்க கிடையாது. கிடையாது. ஓகே, கட் பண்ணு. ராதே கிருஷ்ணா. परस्म ओके निके सोल्लुवेन एप्पडिन्द्र श्री नारायण उवाच शृणु नारद वक्ष्यामि रहस्यं श्रुति चोदितं यन्न कस्यापि च आख्यातं तारात्सारं परात्परं श्रुत्वा परस्मै न वाच्यं यतः अतीव रहस्यकं मूलप्रकृतिरूपिण्याः संविदो जगत् उद्भवे. टू मोर लाइन्स. प्रादुर्भूतं शक्तियुग्मं प्राणबुद्ध्यदि दैवतं जीवानां चैव सर्वेषां नियन्त्रो प्रेरकं सदा. நாராயணன் சொல்கிறார், சுணு நாரதா கேளு. ஸ்ருதி சோதித்தம் ரகசியம் வச்சாமி. நீ கேட்டியே வேதத்தில் என்ன ரகசியமாக சொல்லியிருக்குன்ட்டு அதை நான் சொல்ல போகிறேன்னு கேளு. என்ன கசியாபிச்ச ஆக்கியாதம் இதுவரை யாருமே சொல்லதில்லை. யாருமே இதை வந்து டீட்டெயிலாக யாருக்கும் சொன்னதில்லை. கசியாபிச்ச ஆக்கியாதம் நாட் டோல்டு பை எனிபடின்னு அர்த்தம். சாரங்களிலெல்லாம் சாரமான விஷயம் அது. பராத்பரம் மிக உயர்ந்ததான விஷயம் அந்த பூஜா விதானம். அதை நான் சொல்கிறேன். சுத்வா அதை கேட்டுவிட்டு பரஸ்மைனா வாச்சியம் பிறருக்கு சொல்லக்கூடாது. பரஸ்மைனா பிறருக்கு, பரான பிறர் ஒரு அர்த்தம் இல்லையா, பரஸ்மை பிறருக்கு சொல்லக்கூடாது. எதக அதீவ ரகசியம், ஏன்னா ரொம்ப ரகசியமான விஷயம், இதை கேட்டுட்டு யார்ட்டையும் சொல்லாதே. மூலப்பிரகிருதி ரூபிணியாக, மூலப்பிரகிருதி தேவி ஆதி தேவதை பகவானுடைய சக்தி என்று சொல்லக்கூடியவள். பகவானுடைய சக்திக்கு தான் மூலப்பிரகிருதினே பேர். ஸோ அவ்யக்தம், மூலப்பிரகிருதி, பிரதானம் எல்லாமே சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாமே மூலப்பிரகிருதி. அதைத்தான் இப்போ படிச்சுட்டு இருக்கோம். பகவானுடைய சக்திங்கிற அந்த சக்தியை தான் இப்போ டீட்டெயிலாக தேவி பாகவதன்னு படிச்சுட்டு இருக்கிறதே. ஸோ அந்த மூலப்பிரகிருதி அந்த ரூபிணியாக இருக்கக்கூடிய ஜெகத் உத்பவே, அதாவது ஜெகத்தை சிருஷ்டிப்பதற்கு காரணம் அந்த மூலப்பிரகிருதி இல்லாட்ட, அந்த சக்தி இல்லாட்ட மூலப்பிரகிருதியை அதை சிருஷ்டி பண்ண முடியாது. ஸோ ஜெகத்தை உண்டாக்கும் சமயத்தில் அந்த மூலப்பிரகிருதியோடைய சம்விதகன்னு சொன்னானே ஞானம், வித்துனாலே ஞானம் இல்லையா, சம்விதக நல்ல ஞானம். ஸோ அந்த ஜெகத்தை சிருஷ்டி பண்ணக்கூடிய அந்த மூலப்பிரகிருதி ரூபியாக இருக்கக்கூடிய அவளுடைய ஞானம் சக்தி யுக்மம் பிராதுர்பூதம், அவளுடைய சக்தியிலிருந்து 2 சக்திகள் வெளிவந்தார்கள். யுக்மம்னா 2 சக்திகள், பிராதுர்பூதம் 2 சக்திகள் அப்போ வெளிவந்தா. அந்த ஞானமே 2ஆக வந்தது. அதுதான் ஒன்று ராதா, ஒன்று துர்கா. ஸோ பிராண புத்தி அதிதைவதம். ராதை வந்து பிராணனுக்கு அதிஷ்டாத்திரி தேவியாகவும் புத்திக்கு அதிஷ்டான தேவியாக துர்கையும் 2 சக்திகள் வெளிப்பட்டார்கள். அந்த மூல பிரகிருதியிலிருந்து 2 சக்திகள் வெளிப்பட்டார்கள். சர்வேஷாம் ஜீவானாம் செய்வ, எல்லா உலகத்தில் உள்ள எல்லா ஜீவர்களுக்கும் நியந்த்ரு பிரேரகம் சதா. ஒருத்தி நியந்தானது அப்பாயிண்டிங் அத்தாரிட்டியாக ஒருத்தியும், பிரேரகம் தூண்டுதல் சக்தியாக ஒருத்தியும், அப்படியாக ராதையும் துர்கையும் 2 சக்திகளாக, பிராணசக்தியாகவும் புத்தி சக்தியாகவும் நியந்தாவாக, அப்படியே அந்தந்த ஆர்டரில் உட்கார வைக்கிறதுக்கு நியந்தாவாகவும், பிரேரகம் தூண்டுதல் செய்யக்கூடியவளாகவும் அப்படி 2 சக்திகளாக வெளிப்பட்டார்கள். அது அந்த மூல பிரகிருதியை 2ஆக வந்து 2 சக்தியாக வர. श्री नारायण उवाच
शृणु नारद वक्ष्यामि रहस्यं श्रुतिचोदितं यन्न कस्यापि च आख्यातं सारात् सारं परात् परं श्रुत्वा परस्मै न वाच्यं यतः अतीव रहस्यकं मूलप्रकृतिरूपिण्याः संविदः जगद्भूत्वेत् प्रादुर्भूतं शक्तियुक्तं प्राणबुद्धि अधिदैवतं जीवानां चैव सर्वेषां नियन्तृ प्रेरकं सदा तत् अधीनं जगत् सर्वं विराट् आदि चराचरं यावत् तयोः प्रसादः न तावन्मोक्षः हि दुर्लभः ततः तयोः प्रसादार्थं नित्यं सेवेत तद्वयं तत्र आदौ राधिका मन्त्रं शृणु नारद भक्तितः ஸோ தத் அதீனம் ஜகத் சர்வம். அந்த ரெண்டு தேவிகளுக்கு அந்த சக்தி கிட்ட அடியில் தான் எல்லா உலகமும் இருக்குது. விராடாதி சராச்சரம், விராட ரூபமாக இருக்க இந்த உலகம், அந்த விராடாதி சராச்சரம், அந்த விராட் ரூபமாக இருக்கக்கூடிய அண்ட சராச்சரங்களுமே அந்த ரெண்டு பேருக்கு கீழே இருக்குது. யாவத்தையோகோ பிரசாதகா, அவளுடைய பிரசாதம், அவளுடைய அருள், பிரசன்னதா அதுவரை அவள் பிரசன்னமாக இருக்கிறது வரைக்கும் தாவத் மோட்சக துர்லபக, அதுக்கு முன் அவள் பிரசன்னமாகாட்டனா மோட்சம் கிடைக்காது. அதான் மோட்சக ஹி துர்லபக அப்படின்னு மோட்சம் அடைவதே ரொம்ப கஷ்டம். ஸோ அது வரைக்கும் அவள் பிரசன்னமாகணும், அந்த ரெண்டு தேவிகளும் பிரசன்னமானா தான் மோட்சம், இந்த சம்சார பந்தத்துலேருந்து மோட்சம் கிடைக்கும். ததக தயோகோ பிரசாதார்த்தம், இப்போ அவளை இப்போ திருப்திப்படுத்தணும், பிரசன்னமாக்கணும். அந்த பிரசாதம் பண்ணுறதுக்காக வேண்டி நித்தியம் சேவேத தத்வயம், டெய்லி சேவை பண்ணு, ராதையும் துர்கையும் டெய்லி வணங்கணும். தத்ர ஆதவ் ராதிகா மந்திரம், முதல்ல நான் ராதிகா மந்திரத்தை சொல்கிறேன். பக்தி தக சுணு நாரதா, பக்தியோடு கேளு நாரதா. तद् अधीनं जगत् सर्वं विराडादिचराचरं यावत् तयोः प्रसादः न तावत् मोक्षः हि दुर्लभः ततः तयोः प्रसादार्थं नित्यं सेवेत तद्वयं तत्र आदौ राधिका मन्त्रं शृणु नारद भक्तितः ब्रह्म विष्णु आदिभिः नित्यं सेवितः यः परात्परः श्रीराधा इति चतुर्थन्त्यं वन्ने जाया ततः परं षट्अक्षरः महामन्त्रः धर्मादि अर्थप्रकाशकः मायाबीजादिकश्च अयं वाञ्छा चिन्तामणिस्मृतः. ஸோ பிரம்மா விஷ்ணு ஆதிபிகி நித்தியம் சேவித்தக, டெய்லி சேவிக்கிறார் யார் ராதையா. ஸோ பிரம்மா விஷ்ணு இவர்களால் தினமும் சேவிக்கப்படுவதாக பராத்பரக உயர்ந்த மந்திரம். என்ன மந்திரம்? ஸ்ரீ ராதா சதுர்த்தி அந்தம்னு சொன்னால் ராதாயைன்னு வந்துடும் இல்லையா. சதுர்த்தி அந்தம் ராதா. ஸ்ரீ ராதாயை வன்னேஜாயா யார்? ஸ்வாஹா. வன்னிங்கிறது அக்னி, அக்னியுடைய மனைவி யார்? ஸ்வாஹா. ஸோ ஸ்ரீ ராதாயை ஸ்வாஹா, இதான் மந்திரம். தத்தப்பரம். ஸோ அதுக்கப்புறம் முதல்ல ஸ்ரீதாயா ஜாதாய ராதாயை, அதுக்கப்புறம் வன்னிஜாயா அதாவது ஸ்வாஹா. ஸோ ஸ்ரீராதாயை ஸ்வாஹா, இதான் மந்திரம். இந்த உயர்ந்த மந்திரம் ஷடட்சரக 6 எழுத்துக்கள் கூடியது மகாமந்திரம் இது. ஸோ தர்ம அர்த்த பிரகாஷக, ஸோ அது புருஷார்த்தத்தை கொடுக்கக்கூடியதுன்னு அர்த்தம். தர்ம அர்த்த காம மோட்சம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த புருஷார்த்தத்தை கொடுக்கக்கூடிய மந்திரம் இது. மாயா பீஜாதி ஆதிகஷ்ட அயம், அதாவது மாயா பீஜம்ங்கிறது ஹ்ரீம்ங்கிறது மாயா பீஜம், ஹ்ரீம். ஸோ மாயா பீஜ ஆதிகஷ இவர்கள் இதுக்கெல்லாம் மூர்த்ததாக ஹ்ரீம் மந்திரத்துக்கு முதலாவதாக வாஞ்சா சிந்தாமணி ஸ்மிருதக, கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய சிந்தாமணிகள் போல, கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய சிந்தாமணிகள் சொல்கிறோம் இல்லை, கற்பக விருஷ்டம் சொல்கிறோம். ஸோ அந்த சிந்தாமணிகள் கேட்டதை கொடுக்குற மாதிரி இந்த ஹ்ரீம் மந்திரத்துக்கெல்லாம் ஆதி பீஜமாக இருக்கக்கூடியது இந்த ஸ்ரீராதாயை ஸ்வாகாங்கிற மந்திரம். ब्रह्म विष्णु आदिभिः नित्यं सेवितः यः परात्परः श्रीराधा इति चतुर्थ्यन्तं वन्देः जाया ततः परं षडक्षरः महामन्त्रः धर्मादि अर्थप्रकाशकः मायाबीज आदिकश्च अयं वाचा चिन्तामणिस्मृतः. वक्त्रकोटिसहस्रैस्तु जिह्वाकोटिशतैरपि एतन्मन्त्रस्य माहात्म्यं वर्णितुं नैव शक्यते. जग्राह प्रथमं मन्त्रं श्रीकृष्णः भक्तितत्परः
उपदेशान्मूलदेव्या गोलोके रासमण्डले. ஸோ பக்தர கோடி சகசிரைஸ்து, கோடிக்கணக்கான நாக்குகளால் கூட சொல்ல முடியாது வாய். ஸோ கோடிக்கணக்கான வாயாக இருந்தால் கூட ஜிஹ்வா கோட்டிஷத்தைரபி. ஸோ 1000 மூஞ்சியுடைய அந்த ஆதிசேஷனே சொல்ல முடியாதும்பா. அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த மந்திரம் அது. ஜிஹ்வா கோட்டிஷத்தைரபி, 100 கோடி வாய் இருந்தால் கூட, நாக்கு இருந்தால் கூட சொல்கிறது கஷ்டம். ஏதத் மந்திரசிய மகாத்மியம், எதை சொல்ல முடியாது? மந்திரத்தை சொல்லிடலாம், நம்ம மகாத்மியத்தை சொல்ல முடியாது. இந்த மந்திரத்தை சொல்கிறதோட மகாத்மியத்தை பற்றி சொல்ல வர்ணிக்கவே முடியாது, யாராலையும் நைவ சக்கியத்தை முடியவே முடியாது. பிரதமம் ஸ்ரீகிருஷ்ணக மந்திரம் ஜக்ராக, முதல்ல யார் இந்த மந்திரத்தை வாங்கிட்டான்னு சொன்னானா, இந்த மந்திரத்தை அடைந்தவர் யாருன்னா கிருஷ்ணரே வாங்கிட்டார். பக்தி தத்பரக, மிகுந்த பக்தியோடு வாங்கிட்டார். உபதேஷாத் மூலதேவியாக, இதெல்லாம் ஆதி தேவியாக ஒருத்தி இருக்காள், அவளோட ஞானத்துலேருந்து தானே இந்த 2 தேவிகளும் வந்தா. அப்போது ராசேஸ்வரின்னு சொல்கிறோம். அந்த தேவி ஆதியில் இருந்த கிருஷ்ணனுடைய சக்தியாக இருந்தவள் ராசேஸ்வரி அப்படிங்கிற பேரில் சொல்கிறோம். ஸோ அப்படி இந்த மூலதேவியுடைய உபதேசத்தினால இவர் உபதேசம் பண்ணி இந்த மந்திரத்தை, இவர் இந்த ராதாவோட மந்திரத்தை பெற்றார். கோலோகே ராசமண்டலே, ராசமண்டலத்தை வச்சு ராசேஸ்வரியிட்டிருந்து இந்த மந்திரத்தை அடைந்தார் கிருஷ்ணர். जिह्वा कोटिशतैरपि एतत् मन्त्रस्य माहात्म्यं वर्णितुं नैव शक्यते. जग्राह प्रथमं मन्त्रं श्रीकृष्णः भक्तितत्परः, उपदेशात् मूलदेव्याः गोलोके रासमण्डले. विष्णुः तेन उपदिष्टस्तु तेन ब्रह्मा विराट् तथा तेन धर्मः तेन च अहम् इत्येषा हि परम्परा. अहं जपामि तं मन्त्रं तेन अहं ऋषिः ईडितः. ब्रह्माद्याः सकला देवाः नित्यं ध्यायन्ति तां मुदा. ஸோ இந்த பரம்பரை, இந்த மந்திரம் எப்படி பரம்பரையாக வந்ததுங்கிற சொல்கிறேன். ஸோ விஷ்ணுஹூ தேன உபதிஷ்டக, கிருஷ்ணரால் உபதேசிக்கப்பட்ட, உபதிஷ்டக உபதேசம், உபதேசிக்கப்பட்ட விஷ்ணு அந்த மந்திரத்தை அடைந்தார். அதுக்கப்புறம் தேன, அந்த விஷ்ணுவிடமிருந்து பிரம்மா விராட் ததா, விராட்டா ரூபத்தை, இது விராட்டாக இருக்கார் இல்லையா, பிரம்மா தானே சிருஷ்டி பண்ணுறார். அந்த பிரம்மா அந்த மந்திரத்தை விஷ்ணுவிடமிருந்து பெற்றார். தேன தர்மக, தர்மதேவன் அந்த பிரம்மாவிடமிருந்து அந்த மந்திரத்தை பெற்றார். அகம் அகம் ச, அப்போ அந்த தர்மதேவனிடமிருந்து தேன ச அகம், அவரிடம் தர்மதேவனிடமிருந்து நான், எல்லாமே நாராயணருக்கு வந்தது என்னன்னா தர்மதேவன்றது, அவரிடமிருந்து நான் பெற்றேன். இப்படி தான் மந்திரம் பரம்பரையாக வந்தது. அகம் ஜபாமி தம் மந்திரம், நான் அந்த மந்திரத்தை ஜபிச்சுட்டே இருக்கேன். தேன அகம் ரிஷிகி ஈடிதக, ஈடிதகன்னு போற்றப்படுகிறேன். எனக்கு அதனாலேயே ரிஷி, நாராயண ரிஷி அப்படின்னு நான் சொல்லப்படுகிறேன், போற்றப்படுகிறேன். பிரம்மாதியா சகலா தேவாக, பிரம்மா முதற்கொண்டு எல்லா தேவர்களும் நித்தியம் தியாயந்தி தாமுதா, எல்லாருமே அந்த ஸ்ரீராதாயே ஸ்வாகான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஜபிச்சுட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கிறார்கள். विष्णुः तेन उपदिष्टस्तु तेन ब्रह्मा विराट् तथा तेन धर्मः तेन च अहम् इति एषा हि परम्परा. अहं जपामि तं मन्त्रं तेन अहं ऋषिः ईडितः. ब्रह्माद्याः सकला देवा नित्यं ध्यायन्ति तां मुदा. कृष्ण अच्छायां न अधिकारः यतः राधा अर्चनं विना वैष्णवैः सकलैः तस्मात् कर्तव्यं राधिका अर्चनं. कृष्णप्राण अधिदेवी सा तत् अधीनः विभुः यतः रासेश्वरी तस्य नित्यं तया हीनः न तिष्ठति. ஸோ கிருஷ்ண அர்ச்சாயாம் ந அதிகாரக, எப்போ யதக ராதா அர்ச்சனம் வினா, ராதையை அர்ச்சிக்காமல், ராதையை தொழாமல் கிருஷ்ணனை அர்ச்சனை பண்ணுறது ஒரு பிரயோஜனம் இல்லை, அதிகாரமே கிடையாது. நீங்கள் உனக்கு அதிகாரமே கிடையாதுன்னு கிருஷ்ணனை அர்ச்சனை பண்ணுறதுக்கு முதல்ல ராதையை அர்ச்சனை பண்ணணும், அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணரையை அர்ச்சனை பண்ணுறேங்கிறார். வைஷ்ணவைகி சகலைகி, எல்லா விஷ்ணு பக்தர்கள், விஷ்ணு பக்தர்னு சொல்லிண்டானா அவன் நிச்சயமாக முதல்ல ராதையை தான் கும்பிடணும். ஸோ எல்லாருக்குமே அது ரூலு. தஸ்மாத் கர்த்தவியம் ராதிகா அர்ச்சனம், ஆகவே ராதிகாவை அர்ச்சனை பண்ணி ஆகணும். கிருஷ்ண பிராண அதிதேவி சா, கிருஷ்ணனுடைய பிராணமே அவள்கிட்ட ராதையிட்டு தான் இருக்குது. கிருஷ்ணனுடைய பிராணன் எங்கே இருக்குன்னா அது அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தா ராதை. ஸோ அவள் அதிஷ்டாத்திரு தேவதையாக இருக்கா ராதா. தத் அதீனக விபூயதக, ஸோ சா தத் அதீனக, அந்த ராதையோ அவர் கீழே,
அப்படி ஒருத்தருக்கொத்தர் இவளோட பிராணன் அவர்கிட்ட பிரதிஷ்டையாக இருக்குது, அவரோட பிராணன் இவகிட்ட பிரதிஷ்டையாக இருக்குது. அப்படி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கொத்தர் பிராணனே மாறி இருக்குங்க. அப்படி இருக்கா ரெண்டு பேரும். ராசேஸ்வரி தஸ்ய நித்தியம், கிருஷ்ணர் கூடயே உள்ளுக்குள்ளேயே இருக்கிறவள் ராசேஸ்வரி, அவளுடைய சக்தி, அவள் வெளியில் எங்கே போவள். அதனால் ராசேஸ்வரி ஆகப்பட்டல் என்றைக்குமே கிருஷ்ணனோடு இருக்கா. தயாகீனகனா திஷ்டதி, அந்த ராசேஸ்வரி கிருஷ்ணர் இல்லாமல் ஒரு இருக்கவே முடியாது அவளால். ஸோ சக்தி இல்லாமல் சிவன் இருக்க முடியாத மாதிரி அவள் இல்லாமல் அவள் இல்லாமல் தயாகீனக, அவள் இல்லாமல் அவர் இருக்கவே முடியாது. சக்தி இல்லாட்டுன்னா செத்து போனவர் ஆயிடுறான்னு சொல்கிறோம் இல்லையா, அதே தான். कृष्ण अर्चायां न अधिकारः यतः राधा अर्चनं विना वैष्णवैः सकलैः तस्मात् कर्तव्यं राधिका अर्चनं कृष्ण प्राण अधिदेवी सा तद् अधीनः विभुः यतः रासेश्वरी तस्य नित्यं तया हीनः न तिष्ठति प्राप्नोति सकलान् कामान् तस्मात् राधा इति कीर्तिता अत्र उक्तानां मनूनां च ऋषिः अस्मि अहमेव च छन्दश्च देवी गायत्री देवता अत्र च राधिका तारः बीजं शक्तिबीजं शक्तिः तु परिकीर्तिता. ஸோ ராதுனோத்தின்னா கொண்டு வருது, கொண்டு தருதுன்னு அர்த்தம். வி கேன் அட்டைன், அடையலாம் அப்படிங்கிற அர்த்தம். சகலான் காமான், ஸோ எல்லா விருப்பங்களையும் அடைவிக்கக்கூடியவளாக இருக்கிறதுனால தான் ராதானே பேர் அவளுக்கு. ஸோ ராதுனோத்தின்னா அடைவிக்கக்கூடியவள், எல்லா விருப்பங்களையும் அடைவிக்கக்கூடியவள்ங்கிறதுனால தான் அவளுக்கு தஸ்மாத் ராதா இது கீர்த்திதா, ராதான்னு பேரே அவளுக்கு அதனால தான் ஏற்பட்டது. அத்த உக்தானா மனுனான மந்திரம்னு ஒரு அர்த்தம் இருக்கேன். ஸோ அங்கே இங்கே சொல்லப்படக்கூடிய மந்திரங்கள் இன்னும் பின்னாடி மந்திரங்கள்லாம் வருது. ஸோ அந்த மந்திரங்களுடைய ரிஷி யார்? ஒரு மந்திரம் சொன்னால் ரிஷி இருக்கணும், சந்தஸ் இருக்கணும், தேவி இருக்கணும், இல்லையா பீஜம் இருக்கணும், எல்லாம் இருக்கணும், அதெல்லாம் சேர்ந்தா தான் மந்திரம். ஸோ இந்த அங்கெல்லாம் மந்திரங்களுக்கெல்லாம் நான் தான் ரிஷிங்கிறார். நாராயணர் சொல்கிறார், நாராயண ரிஷிகி அனுஷ்டுப் சந்தகான்னெல்லாம் பார்க்குறோம் இல்லையா விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லும்போது. அது மாதிரி இங்கே நாராயணர், நான் இந்த மந்திரங்களுக்கு நானே தான் ரிஷி, அஸ்மி அகமேவ தேவி காயத்ரி சந்தக, காயத்ரி தேவி தான் சந்தஸாக இருக்கா இந்த மந்திரங்களுக்கு. தேவதா அத்திர ராதிகா, யார் தேவதைன்னு சொன்னால் ராதிகா தான் தேவதா. தாரக பீஜம், தார மந்திரம் என்னது? ஓங்காரம் தான் அந்த பீஜ மந்திரம். சக்தி தூ சக்தி பீஜம், ஸோ சக்தி அந்தந்த சக்தி, ஒரு மந்திரத்துக்குள்ள எந்த சக்தியோ அந்த புவனேஸ்வரின்னு சொல்லுவோம் ஜென்ரலாக. ஸோ அந்த சக்தி தான் சக்தியோட பீஜமாக இருக்கா, பரிகீர்த்திதா, இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ மந்திரத்தோடு இங்கே எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன். ஒரு மந்திரத்துக்கு நாராயண ரிஷி சந்தஸ், காயத்ரி சந்தஸ், ஓம் பீஜம் அப்படின்னு அந்த மந்திரம் சொல்லும்போது இதெல்லாம் தேவி மகாத்மியத்தில் தியான ஸ்லோகத்தில் வரும்போது எல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் பின்னாடி இன்னும் டீட்டெயிலாக வருது. ஃபுல் தேவி மகாத்மியத்தோடு அந்த தியான ஸ்லோகத்தோட மீனிங் எல்லாமே இங்கே வந்துடுதுங்க. प्राप्नोति सकलान् कामान् तस्मात् राधा इति कीर्तिता अत्र उक्तानां मनूनां च ऋषिः अस्मि अहमेव च छन्दश्च देवी गायत्री देवता अत्र च राधिका तारक बीजं शक्तिबीजं शक्तिः तु परिकीर्तिता मूलावृत्त्या षड् अङ्गानि कर्तव्यानि इतरत्र च अथ ध्यायेत् महादेवीं राधिकां रासनायिकां पूर्व उक्तरीत्या तु मुने तामवेदे विगीतया श्वेतचम्पकवर्णाभां शरद इन्दु समाननाम्. ஸோ மூலம் விருத்தியா ஷடங்காணி கர்த்தவியானின்னு அங்கன்யாசம். ஸோ அங்கன்யாசம் பண்ணணும் இல்லையா, ஒரு மந்திரத்தை சொல்லும் போது அங்கன்யாசம் பண்ணிக்கணும். மூலாவிருத்தியான மூல மந்திரத்தினால அங்கன்யாசம் செய்து கொள்ள வேண்டும். அந்த ஹூம் பட்டு ஸ்வாகான்னெல்லாம் சொல்லும் இல்லையா, முதல்ல நமக ஷிகாயே வஷட்டுன்னெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மந்திரத்தை சொல்லிட்டு சொல்லணும். ஸ்ரீராதாயே ஸ்வாகா நமக அப்படின்னு தலை தொடணும். இப்படி மாதிரி ஒரு மந்திரத்தை வச்சுட்டு ஒரு அங்கத்தை தொடரணும். அது ஷடங்காணி, 6 அங்கங்களையும் அங்கன்யாசம் பண்ணணும். கர்த்தவியானி செய்ய வேண்டும், இதரத்திரச்சா மற்ற இடங்கள்லையும். ஸோ அங்கன்யாசம் பண்ணுறோச்சா ஒரு அங்கங்களையும் இந்த அங்கன்யாசத்தை பண்ணணும். அதான் தியாயேத் மகாதேவ், அதுக்கப்புறம் தியானம். ஸோ மூலமந்திரத்தினால அங்கன்யாசம் பண்ணதுக்கப்புறம் அப்படியே தியானத்தில் உட்காரணும், தேவியை தியானம் பண்ணணும்.
அப்போ நம்ம வந்து இந்த தேவிமாரன் சொல்ல தியாயேத் மகாதேவியும் ராதிகாம். இப்போ இங்கே ராதிகாவை பற்றி படிச்சுட்டு இருக்கோம். அதனால் ராசத்துக்கே நாயிகாவாக இருக்கக்கூடிய ராதையை இப்போ தியானம் பண்ணணும். பூர்வோக்த ரீதியா துமனே தியானம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். சாமவேதே விகீதியா. ஸோ சாமவேதத்தில் நன்றாக சொல்லியிருக்கக்கூடிய அந்த ரீதியில் நான் இப்போ சொல்கிறேன், தியானத்தை சொல்கிறேன். ஸ்வேத சம்பக வர்ணாபாம் அவளை எப்படி தியானம் பண்ணணும்னு சொன்னேன்னா, ராதிகா தேவி அப்படியே வெள்ளை விளையல், அதாவது சம்பகப்பூ போன்ற அந்த மஞ்சளும் அந்த வெள்ளையும் கலந்த கலரில் இருக்கா. வர்ணாபாம் சரதிந்து சமானனாம், சரத்காலத்தில் உள்ள சந்திரனை போன்ற கிளியராக இருக்கக்கூடிய முகம், அந்த சந்திரனை போன்ற முகத்தை உடையவளாக. இதெல்லாம் தியானம் ஆரம்பிக்கிறது. இப்போ மனசில் இந்த மாதிரி தியானம் பண்ண ஆரம்பிக்கிறோம். மூலா வித்யா ஷடங்கானி கர்த்தவ்யானி இதரத்ர ச அத த்யாயேத் மகாதேவீம் ராதிகாம் ராசநாயிகாம் பூர்வோக்தரீத்யா து முனே சாமவேதே விகீயத் கீதயா ஸ்வேத சம்பக வர்ணாபாம் சரத் இந்து சமானனாம் कोटि चंद्र प्रतीकाशां शरद अंबोजलोचनां बिंबाधरा पृथुश्रोणीं कांचीयुत नितंबिनीं कुंद पंकित समानाभ दत्तपंक्ति विराजितां क्षौम अंबर परिधानां वर्णिशुद्ध अंशुक अन्वितां. கோடி சந்திர பிரதீகாஷாம். காஷா காஷானாலே ஒளி. ஸோ கோடி சந்திரனுடைய ஒளியை வாங்கியவளாக அப்படி இருக்கா. அப்படி தான் தியானம். தேவி அவ்வளோ பழப்பலான் இருக்கா. சரத் அம்போஜ லோச்சனாம் சரத்காலத்தில் உள்ள தாமரையுடைய இதழ் போன்ற கண்களை உடையவள். பிம்ப அதராம் கொவ்வைப்பழம் போன்ற உதடுகளை உடையவள். பிருத்துஸ்ரோணி நல்ல குண்டா இருக்கக்கூடிய பெட்டக்ஸு. காஞ்சி யுத காஞ்சின்னு சொன்னா ஒட்டியானத்தோடு கூட இருக்கக்கூடிய அந்த இடுப்பை உடையவள். குந்த பங்கி சமான ஆபன ஒளி. ஆபனால ஒளி. ஸோ குந்த பங்கின்னு சொன்னா குந்த மலர்கள், அந்த அரும்பு, முல்லை அரும்பு போன்ற பற்கள். சமான ஆப தந்த பங்கி அப்படிப்பட்ட பல்வரிசையோடு கூடியவள். விராஜிதாம் அப்படி வீற்றிருக்கக்கூடியவள். சௌம அம்பர பரிதானம் சுற்றிக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ அம்பரன ட்ரெஸ்ஸு, சௌம அம்பர பட்டு ஆடை, அது கலர் பட்டு. ஸோ துகூலம்னா வெண்பட்டு, சௌமான்னு சொன்னால் கலர்பட்டு. ஸோ கலரோட உள்ள ஒரு பட்டாடையை கட்டின்னு இருக்கக்கூடியவள். வன்னிசுத்தன்னு கிளியராக பலன்னு ஜொலிக்கிறது. அப்படி அக்னியில் போட்டு எடுத்த மாதிரி, ஸ்புடம் போட்ட மாதிரி அப்படிப்பட்ட ஒரு அழகான ட்ரெஸ்ஸு அன்விதாம் அதோடு கூடியவளாக. இப்படியெல்லாம் நம்ம தியானம் பண்ணுறோம். कोटि चंद्र प्रतीकाशां शरद अंबोजलोचना बिंब अधरां पृथुश्रोणीं कांचीयुत नितंबिनीं कुंद पंक्ति समान आभ दत्त पंक्ति विराजितां क्षौम अंबर परिधानां वर्णिशुद्ध अंशुक अन्वितां. ईषद्हास्य प्रसन्न आस्यां करिकुम्भयुगस्तनीं सदा 12 वर्षीयां रत्नभूषणभूषितां शृङ्गारसिन्धुलहरीं भक्तानुग्रहकातरां मल्लिकामालतीमाला केशपाश विराजितां. ஈஷத்துல கொஞ்சமான சிரிப்பு, அழகான ஒரு புன்சிரிப்பு. பிரசன்ன ஆசியா, முகமெல்லாம் அப்படி தெளிவாக பிரசன்னமாக இருக்குது. கரிகும்ப யுகஸ்தனியும், கரிகும்பன்னு யானையுடைய மஸ்தகம் போல இருக்கக்கூடிய அந்த ஸ்தனங்களை உடையவள். 2 ஸ்தனங்கள் யானையோட கும்பம் மாதிரி இருக்குது. சதா 12 வருஷம், என்றைக்குமே 12 வயசு. ஸோ என்றும் இளமை. ரத்னபூஷண பூஷிதாம் ரத்னத்தால் செய்யப்பட்ட பூஷணங்கள் ஆபரணங்களை அணிந்தவள். ஷிங்கார சிந்துலகரீம் ஷிங்கார கடலாகவே இருக்கா. சிந்துன்னு கடல் அலை போல் அப்படி அலையாக ஒரு அழகு, ஷிங்கார அழகு. பக்த அனுகிரக காத்தராம் பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடியவள். மல்லிகா, மாலதி இதெல்லாம் பூக்கள். ஸோ எல்லாமே மல்லிகைப்பூ, அதோட மாலதிங்கிறது ஒரு டைப் ஆஃப் மல்லிகை தான், குண்டு மல்லி இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ மாலா, அதனால் செய்யப்பட்ட மாலையை கேசபாஷ விராஜிதாம் தன்னுடைய கூந்தலில் சூடியவளாக, அந்த மாலையை சூடியவளாக விராஜிதாம் வீற்றிருக்கக்கூடியவள். ईषद्हास्य प्रसन्न आस्यां करिकुम्भयुगस्तनीं सदा 12 वर्षीयां रत्नभूषणभूषितां शृङ्गारसिन्धुलहरीं
भक्त अनुग्रह कातरा मल्लिका मालती माला केशपाश विराजिताम् सुकुमार अङ्गलतिकां रासमण्डलमध्यगां वराभयकरां शान्तां शश्वत् सुस्थिरयौवनां रत्नसिंहासन आसीनां गोपीमण्डलनायिकां कृष्णप्राण अधिकां वेदबोधितां பரமேஸ்வரீம். சுகுமார அங்க லதிகாம். லதிகானாலே என்னது? சின்ன கொடிக்கு தான் லதான கொடி, சின்ன கொடியாக இருக்கக்கூடியதுக்கு லதிகான்னு பேர். ஸோ சுகுமார அங்க லதிகாம், ஒரு சிறு கொடி போல் அங்கங்கள் அழகாக அது தொய்ந்து இருக்கிற மாதிரி இருக்குது, கோமளமாக இருக்குது, அவ்வளோ சாஃப்டான அந்த கொடி போன்ற உடம்பு அங்கங்கள். ராசமண்டல மத்தியகாம், ராசமண்டலத்தில் இருக்கக்கூடியவள் ராதை. வர அபயகராம், 2 கைகள் இருக்குது, ஒன்று வரத்தை கொடுக்கக்கூடியது, ஒன்று அபயம். இப்படி தானே காட்டுவோம், வரஹஸ்தம் அபயஹஸ்தம் சொல்ல மாட்டோமா? ஸோ அந்த வரத்தையும் அபயத்தையும் காட்டக்கூடிய 2 கைகளை உடையவள், சாந்தமாக இருக்கக்கூடியவள். சஸ்வத் சுஸ்திர யவனம், என்றைக்குமே இளமை, ஸோ சுஸ்திரமான இளமையோடு கூடியவள். ரத்ன சிம்ஹாசன ஆசீனாம், ரத்னமயமான சிம்ஹாசனத்தில் வீற்றிருப்பவள். கோபி மண்டல நாயிகாம், கோபிகைகளெல்லாம் சுற்றி இருக்கா, அதில் தலைமையாக சென்டரில் நாயிக்காவாக இருக்கக்கூடியவள். கிருஷ்ண பிராண அதிகாம், கிருஷ்ணனுக்கு பிராணனை விட மேலானவள். வேத போதிதாம், வேதத்தால் சொல்லப்பட்டவள், வேதத்தால் தான் அவளுடைய மகிமை சொல்லப்பட்டிருக்கு. பரமேஸ்வரியும், அப்படி பரமேஸ்வரியாக வேதம் சொல்லக்கூடிய அந்த தேவியை இவ்வாறெல்லாம் தியானியுங்கள்னு தியான ஸ்லோகம். இதெல்லாம் மனசில் தியானம், ஸ்லோகம் சொல்கிறது இல்லை, மனசில் தியானம் பண்ணுறது. சுகுமார அங்கலதிகாம் ராசமண்டல மத்தியகாம் वर अभयकरां शान्तां शश्वत् सुस्थिर यौवनां रत्नसिंहासन आसीनां गोपीमण्डलनायिकां कृष्णप्राण अधिकां वेदबोधितां परमेश्वरीम्. एवं ध्यात्वा ततः ब्राह्ये शालग्रामे घटे अथवा यन्त्रे वा अष्टदले देवीं पूजयेत्तु विधानतः आवाह्य देवीं तत्पश्चात् आसनादि प्रदीयतां मूलमन्त्रं समुच्चार्य च आसनादीनि कल्पयेत्. பாஹ்யேன்னு இருக்கணும், பிராஹ்யேன்னு இருந்தாலும் திருத்திக்கணும். பாஹ்யே, பிராஹ்யேன்னு இருக்கு எனக்கு, பாஹ்யேன்னு போட்டுங்க. ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக மனசில் தியானம் பண்ணியாச்சு. இப்போ வெளியில் என்ன பண்ண அடுத்தது? நெக்ஸ்ட் வெளியில் ஷாலகிராமே கட்டே, ஒரு ஷால கிராமத்துலேயோ ஒரு குடத்துலையோ இப்போ தேவியை ஒரு ஆவாகனம் பண்ணிவிட்டு ஒரு யந்திரம் வரையணும், யந்திரம் போடணும், யந்திர ரூபமாக கும்பிடுறது இது. ஸோ அஷ்டதலே, ஒரு 8 இதழ் கூடிய ஒரு யந்திரத்தை வரைஞ்சி, அது லோட்டஸ் மாதிரி வரவே எப்படி தெரியல நமக்கு, அதெல்லாம் ஸ்ரீவித்யா உபாசகளுக்கு தான் தெரியும் இந்த யந்திரங்களோட இதெல்லாம் படங்கள்லாம் எப்படி போடணுன்ட்டு. ஸோ அதில் இந்த குடத்தையோ இந்த ஷால கிராமத்தையோ வைக்கணும். ஸோ யந்திரேவா அஷ்டதலே தேவியும் பூஜை ஏற்று அதில் வச்சு தேவியை பூஜை பண்ணணும். விதானதக, சாஸ்திரம் சொல்கிறபடி பூஜை பண்ணணும். ஆவாஹ்ய தேவீம், இதில் ஆவாகனம் பண்ணியாச்சு. தத்பஷாத், அதுக்கப்புறம் ஆசனாதி பிரதியதாம், அவளுக்கு ஆசனம் சமர்ப்பியாமி, அர்க்கியம் சமர்ப்பியாமி, பாத்தியம் எல்லாம் வரிசையாக ஒன்று செய்யணும். மூலமந்திரம் சமுச்சாரிய, ஸோ ஒவ்வொரு வாட்டியும் மூலமந்திரத்தை சொல்லி 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 அவளுக்கு வந்து இதை பூஜை பண்ணணும். அது என்னது நம்ம தான் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸ்ரீம் ஸ்ரீராதா ஏய் ஸ்வாகா, இல்லை ஹ்ரீம் ஸ்ரீம். அந்த ஹ்ரீமுக்கு ஆதியில் முன்னாடி கூட சேர்த்துக்கலாம், ஹ்ரீம் ஸ்ரீம் சொல்லலாம். ஷடச்சரம் சொன்னால் வெறும் ஸ்ரீம் சொல்லணும். அப்படியாக ஸ்வாகான்னு சொல்லி அந்த மூலமந்திரத்தை நன்னா உச்சாரணம் பண்ணி ஆசனாதீனி கல்பையே, அவளுக்கு ஆசனம் எல்லாம் போடணும் வரிசையாக. ராதே கிருஷ்ணா. சரி, தேங்க்யூ. एवं ध्यात्वा ततः बाह्ये शालग्रामे घटे अथवा यन्त्रे वा अष्टदले देवीं पूजयेत्तु विधानतः आवाह्य देवीं तत्पश्चात् आसनादि प्रदीयतां मूलमन्त्रं समुच्चार्य च आसनादीनि कल्पयेत्. पाद्यं तु पादयोः दद्यात् मस्तके अर्घ्यं समीरितं मुखे तु मुखे तु आचमनीयं स्यात् त्रिवारं मूलविद्यया मधुपर्कं ततः दद्यात् एकाम्गां च पयस्विनीं ततः नयेत् स्नानशालां तां च तत्रैव भावयेत्. ஸோ பாதயோக காலில் கொடுக்கறதுக்கு மந்திரத்துக்கு பாத்தியம் சமர்ப்பையான்னு தேவியோட காலில் விடுற மாதிரி எல்லாமே அந்த வெளியில் அந்த மூர்த்தியை வச்சுக்கலாம். யந்திரம் படம் வரைஞ்சாலும் அந்த அஷ்டதளத்தில் படம் வரைஞ்சி அதுலேயும் அந்த காலில் வந்து பாத்தியத்தை கொடுக்கணும்.
அப்புறம் அர்க்கியம் வந்து பல விதமான அர்க்கியம் சொல்கிறோம் இல்லையா. ஒன்று வந்து மஸ்தகே தலையில் விடக்கூடிய அர்க்கியம் வந்து ஒரு டைப்பு. ஸோ அர்க்கியம் எல்லாமே இந்த தண்ணி தான் நிறைய இது கொடுக்கலாம். முகேது ஆச்சமணியம் வாயில் வந்து சொல்லும்போது அர்க்கியம் சமர்ப்பயானி வாயில் 3 தடவை சொல்லி மந்திரத்தை சொல்லி திரிவாரம்னா 3 தடவை மூல மந்திரத்தை சொல்லி 3 தடவை ஆச்சமணியம் தரேன் ஆச்சமணியம் சமர்ப்பயாமி ஆச்சமணியம் சமர்ப்பயாமி 3 தடவை வாயில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் மதுபர்க்கம் ததகா மதுபர்க்கங்கிறது இந்த நம்ம தேனில் பாலில் இது போட்டு பாலில் வந்து பழத்தை போட்டு கொடுக்குறாளே அது மதுபர்க்கம் சொல்கிறாளே. ஸோ அதை கொடுக்கணும். அதுக்கப்புறம் பயஸ்வினியும் காம்ச சத்யாத் ஏகாம் காம் ஒரு பசு நல்ல பால் கொடுக்குற பசுவாக இருக்கணும். அதை கொண்டு வரணும் பக்கத்தில். தத்தோ நயேத் ஸ்நானசாலாம் தாம். அதுக்கப்புறம் அந்த பசுவை கொண்டு வந்து ஸ்நானசாலைக்கு அழைச்சிட்டு போனோம். தத்ரையேவ பாவையேத்து அங்கேயே அதை வந்து அந்த தேவியை ராதாவுக்கு வேண்டி ஒரு பால் கொடுக்குறோம் அப்படிங்கிற எண்ணத்தில் அந்த பசுவை கொண்டு வந்து அந்த ராதையை அங்கேயே ஸ்நானசாலையிலேயே வச்சு அவளை பாவிக்க வேண்டும். पाद्यं तु पादयोः दद्यात् मस्तके अर्घ्यं समीरितं मुखे तु आचमनीयं स्यात् त्रिवारं मूलविद्यया मधुपर्कं ततः दद्यात् एकां गां च पयस्विनीं ततः नयेत् स्नानशालां तां च तत्र एव भावयेत् अङ्गादि स्नानविधिं कल्पयित्वा अथ वाससि ततश्च चन्दनं दद्यात् नाना अलङ्कारपूर्वकं पुष्पमाला बहुविधाः तुलसी मञ्जरीयुताः पारिजात प्रसूनानि शतपत्रादिकानि च. அபியங்க ஸ்நானம்னு சொன்னோன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு தான் அபியங்க ஸ்நானம்னு பேர். ஸோ அபியங்காதி ஸ்நான விதிம். ஸோ எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுறது கல்பயித்வா அதை வாசசி. ஸோ இது எண்ணெய் தேய்ச்சி மூர்த்தி மேலே அப்படி தானே பண்ணோம். இப்போ யந்திரமாக வச்சுட்டு இருக்கோம். அந்த யந்திரத்துலேயே அந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் தடவி குளிப்பாட்ட சொல்கிறா போட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் இப்போ தேய்ச்சி அப்புறம் கல்பயித்வா அப்புறம் வாசசி அதுக்கு மேலே ட்ரெஸ்ஸை சாத்தி ததக சந்தனத்தை கொடுக்கறது தத்யாத் நானா அலங்காரபூர்வகம் நல்ல அலங்காரமாக பண்ண வேண்டும். எல்லாம் இது ஆபரணமெல்லாம் அணிவிக்கணும். புஷ்பமாலா பகுவிதாக பலவிதமான புஷ்ப மாலைகள் துளசி மஞ்சரி யுதாக எல்லாத்துலேயும் துளசியை சேர்த்துக்கணும். துளசி தான் பூக்கள்லேயே சிறந்ததுன்னு அவளுக்கு பேர். அதனால துளசி ஒரு மஞ்சரின்னா கொத்து துளசியோடு சேர்த்து அந்த கொத்தை சேர்த்து அந்த பலவிதமான மாலைகளை பண்ணி சாத்தணும். பாரிஜாத பிரசூனானி பாரிஜாதம் வந்து மந்தாரம் இதெல்லாம் வந்து தேவலோகத்து மரங்களோடு சேர்த்து அதனால் இந்த பாரிஜாதத்தோட பூ கொடுக்கறது ரொம்ப விசேஷம். சதபத்திரங்கிறது தாமரை. ஸோ தாமரை பாரிஜாத மலர் இதெல்லாம் மாலையாக தொடுத்து தேவிக்கு சார்த்தனம். अभ्यङ्गादि स्नानविधिं कल्पयित्वा अथ वाससि ततश्च चन्दनं दद्यात् नाना अलङ्कारपूर्वकं पुष्पमाला बहुविधाः तुलसी मञ्जरीयुताः पारिजात प्रसूनानि शतपत्रादिकानि च. ततः कुर्यात् पवित्रं तत् परिवार अर्चनं विभोः अग्नीश असुर वायव्य मध्ये दिक्षु अङ्गपूजनं कृत्वा पश्चात् अष्टदले दक्षिण आवर्ततः अग्रतः मालावतीम् अग्रदले वर्णिकोणे च माधवीम्. पवित्रं तत् परिवार अर्चनं. இப்போ தேவி மட்டும் வைக்கிறதுலே எல்லா பரிவார பூஜையெல்லாம் இருக்குது. ஸோ தேவியை வந்து யார் எந்த பக்கத்தில் வைக்கிறது ஈஸ்ட்டில் வைக்கிறது வெஸ்ட்டில் வைக்கிறது அப்படியெல்லாம் இருக்குது. எல்லா தேவதைகளையும் வைக்கணும் பரிவார அர்ச்சனை. ஸோ ததகா புரியாத பவித்திரமான அந்த பரிவார பூஜை ஆவரண பூஜைன்னு சொல்கிறோம். இதெல்லாம் தான் நவ ஆவரணங்கள் இருக்கு இல்லையா ஆவரண பூஜை. ஸோ அந்த தேவியுடைய பூஜையை பண்ண விபோகங்கிறது அது ஆண் கிடையாது இங்கே பகவதி தான் சொல்கிறது. அந்த தேவியுடைய பூஜையை பரிவாரங்களோடு சேர்த்து பண்ணணும். அக்னி ஈஷ அசுர வாயவ்ய மத்தியே அதாவது ஒரு மூலை அக்னி மூலை ஈசான மூலை அசுர மூலைங்கிறது நிறுத்தி மூலை சொல்கிறோம் வாயு மூலை. இதுக்கெல்லாம் நடுவில் அந்தந்த கோணத்தில் திட்சு அங்க பூஜனம் ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த தேவியோட ராதாவுடைய அங்கங்களை பூஜிக்கிறோம். ஒரு அங்கங்களையும் அந்தந்த திசைகளில் பூஜிக்கிறோம். கிருத்வா பஷாத் அஷ்டதலைன்னு அந்த ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அஷ்டதலை யந்திரம் வரைஞ்சி அதுக்கு மேலே தான் இந்த தேவியெல்லாம் ஆவாகனம் பண்ணி எல்லாம் வச்சுருக்கோம் நம்ம. ஸோ அந்த அஷ்டதல யந்திரத்தில்
தட்சிண ஆவர்த்தக அக்ரதக. ஸோ ரைட்லேருந்து அப்படியே கிளாக் வைஸாக வரணும். தட்சிண ஆவர்த்தகன்னு அப்படி ரைட் சைடு அப்படி சுழன்று கிளாக் வைஸ் டைரக்ஷனில் பண்ணிட்டு மாலாவதியும் அக்ரதலே ஒரு தேவி. ஸோ அக்ரதலேன்னா ஈஸ்ட்டுன்னு எடுக்கணும். இங்கே முதல்ல ஈஸ்ட் டைரக்ஷன், ஈஸ்ட்டில் ஆரம்பிக்கணும். ஏன்னா இந்திர திசையிலேருந்து தானே ஆரம்பிக்கணும் நம்ம. ஸோ ஈஸ்ட்டில் வந்து மாலாவதியாக பூஜை பண்ணுறது. ராதையே ஒரு தேவியோட பேரை சொல்லி, ஸோ மாலாவதியாக இருக்கக்கூடிய அந்த ராதா தேவியை நான் பூஜிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த ஈஸ்ட் அந்த அக்ரதலை ஈஸ்டர்ன் உள்ள டைரக்ஷனில் பண்ணலாம். வன்னி கோணைன்னா அடுத்து சவுத் ஈஸ்ட், ஈஸ்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய சவுத் ஈஸ்ட், அதுக்கப்புறம் சவுத்து அப்படி வரும். ஸோ சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய அக்னி மூலையில் மாதவியை அவளை பரிவார தேவதைகள், தேவியிலே பரிவார தேவதைகள். ஸோ அவளுடைய பரிவார தேவதையால் மாலாவதியை நான் ஈஸ்டர்ன் டைரக்ஷனில் பூஜிக்கிறேன். மாதவி தேவியை நான் வந்து அந்த அக்னி மூலையில் சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனில் பூஜிக்கிறேன் அப்படின்னு ஒரு தேவியாக இப்போது கிளாக் வைஸாக வரும். ततः कुर्यात् पवित्रं तत्परिवार अर्चनं विभोः अग्नि ईश असुरवायव्य मध्ये दिक्षु अङ्गपूजनं कृत्वा पश्चात् अष्टदले दक्षिण आवर्ततः अग्रतः मालावतीम् अग्रदले वर्तिकोणे च माधवीं रत्नमालां दक्षिणे च नैऋत्ये तु सुशीलकां पश्चाद्दले शशिकलां पूजयेत् मतिमान् नरः मारुते पारिजातां चापि उत्तरे च परावतीम् ईशानकोणे सम्पूज्य सुन्दरी प्रियकारिणी. இப்போ சவுத்துக்கு வரும் அடுத்தது. ஸோ வன்னிகோணத்தில் மாதவி பூஜை பண்ணியாச்சு. தட்சிண டைரக்ஷன் சவுத்தில் வந்தான்னா ரத்னமாலா அந்த தேவி பரிவார தேவதை. ஸோ ரத்னமாலா பூஜை பண்ணுறேன். அடுத்த நைருத்தி மூலை சவுத் வெஸ்ட்டு. இப்போ சவுத்துலேருந்து வெஸ்டர்ன் டைரக்ஷன் போயிட்டுருக்கோம். சவுத் வெஸ்ட்டில் சுஷீலாங்கிற தேவியை நான் பூஜை பண்ணுறேன். அப்புறம் பஷாத் தலேன வெஸ்ட்டு, நேராக வெஸ்ட்டுக்கு வந்தாச்சு. மேற்கு வந்து சசிகலாம். ஸோ சசிகலாங்கிற தேவியை நான் அங்கே பூஜை பண்ணுறேன். பூஜையேத் மதிமான் நரக, புத்திசாலியான மனிதன் வந்து இந்த மாதிரி ஒரு பரிவார தேவதை இவ்வாறு பூஜை பண்ண வேண்டும். மாருதே பாரிஜாத்தான்னு அவளோட பேர் பாரிஜாதா தேவி. ஸோ அங்கே மாருதி கோணம், மாருதிங்கிறது என்னது வாயு கோணம் வந்து நார்த் வெஸ்ட். இப்போ வெஸ்ட்லேருந்து நார்த்துக்கு போயிட்டு இருக்கோம், நடுவில் நார்த் வெஸ்ட் டைரக்ஷன். ஸோ நார்த் வெஸ்ட் டைரக்ஷனில் பாரிஜாத்தாங்கிற தேவியை பூஜை பண்ணுறேன். அப்படி உத்தரேன்னா நார்த்து மேலே. நார்த்தில் யார் பராவதிங்கிற தேவியை நான் பூஜை பண்ணுறேன். ஈசான கோணே நேரம் ஈசான மூலைங்கிறது நார்த் ஈஸ்ட்டு. திருப்பி ஈஸ்ட்டுக்கு வர போகிறோம் இல்லையா, நம்ம லாஸ்ட்டாக ஈஸ்ட்டுக்கு வரணும். அப்போ அதுக்கு நடுவில் நார்த் ஈஸ்ட்டு. ஸோ நார்த் ஈஸ்ட்டில் சுந்தரி பிரியகாரிணி, சுந்தரிங்கிற தேவி ஈசான கோணத்தில் இருக்கக்கூடியவள், பிரியத்தை செய்யக்கூடியவள். அவளை பூஜிக்க வேண்டும். சம்பூஜ்யா, அவளுக்கு பூஜை அளிக்க வேண்டும். ஸோ அப்படியே வந்தாச்சு. ஈஸ்டில் ஆரம்பித்து நேரம் இந்த ஈஸ்ட்டுக்கிட்ட வந்துட்டோம் நம்ம லாஸ்ட்டாக. रत्नमालां दक्षिणे च नैऋत्ये तु सुशीलकां पश्चात् दले शशिकलां पूजयेत् मतिमान् नरः मारुते पारिजातां च अपि उत्तरे च पारावतीम् ईशानकोणे सम्पूज्य सुन्दरी प्रियकारिणी. ग्राह्यात् ब्राह्मी आदयस्तु तत् बाह्ये अपि आशापालांस्तु भूपुरे वज्रादिकानि आयुधानि देवीम् इत्थं प्रपूजयेत्. ततः देवीं स आवरणां गन्धाद्यैः उपचारकैः राजा उपचारसहितैः पूजयेत् मतिमान् नरः. ओके. ஸோ பிராமி ஆதேகா தூ. ஸோ பிராமி தேவதைகள்லாம் இருக்காளே அவள் எல்லாரையும் தத்பாக்கியே. இப்போ இவாள்லாம் வந்து ஆவரண தேவதைகள் 8 இவாள்லாம் பூஜை பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்தாப்புல வெளி ஆவரணத்தில் வெளியில் உள்ள தேவதைகள். ஸோ அவள்லாம் பிராமி முதலிய தேவதைகள் இருக்கா. ஸோ பிராமி வாராகிய அவள் இருப்பாளே. ஸோ தத்பாக்கியே அந்த 8 தளத்துக்கு வெளியில், இந்த 8 தளத்தில் இவாளை பூஜை பண்ணிட்டு அதுக்கு வெளியில் இந்த பிராமி முதலிய தேவதைகளை. அதுக்கப்புறம் ஆஷாம்பாலாம்சு பூப்புரே, இதுக்கும் அடுத்த ரவுண்டு. ஸோ பூப்புரம்ங்கிறது நம்ம பூப்புர நிலையா அப்படின்னு சொல்லி படிக்கிறது முதல்ல சமோகன சக்கரம்னு முதல்ல பார்க்குறோம் இல்லையா. ஆவரணத்தில் ஆரம்பிக்கிறது பூப்புர நிலையம் தான். ஃபஸ்ட்டு பூப்புர சக்கரம் தான் பேர். இதுக்கு அது சமோகன சக்கரம்னு நினைக்கிறேன் நான், மோகனத்தை கொடுக்கக்கூடியது. ஸோ அந்த எக்ஸ்ட்ரீம்லி வெளியில் அந்த 9 ஆவரணங்களே அவுட்டர் மோஸ்ட் அதில் இந்த லோகபாலர்களை பூஜிக்கணுங்கிறான். பூப்புரே ஆஷாபாலாம்ஸ்னா லோகபாலர்கள், 8 திசைகளுக்கும் பாதுகாக்கக்கூடிய லோகபாலர்களை அந்த பூப்புர சக்கரத்தில் பூஜை பண்ணணும். அதை
அது வெளியில் உள்ள சக்கரம் இருக்கிறதுலே அவுட்டர் மோஸ்ட். ஸோ அவளே பூஜை பண்ணணும். வஜ்ராதிகானி ஆயுதானி, அது மட்டும் இல்லை 8 விதமான ஆயுதங்கள் இருக்குது. ஸோ வஜ்ரம் முதலிய ஆயுதங்களையும் பூஜை பண்ணணும். தேவீம் இத்தம் பிரபூஜேத், இவ்வாறு தேவியை ஒவ்வொரு பார்ட்டாக பூஜை பண்ணு. ததோ தேவீம் ச ஆவரணாம், இப்படி ஆவரண தேவதைகளோடு கூடி இருக்கக்கூடிய ஆவரணங்கள் எல்லாம் கூட அவளுடைய ஆயுதங்கள் எல்லாம் கூட அவளுடைய ஆவரணத்தில் அடக்கம்தான். ஸோ நம்ம இதில் துர்வாசா இதில் ஸ்லோகத்தில் பார்த்தோம் இல்லையா, 7க்கு 8க்கு நடுவில் நிறைய ஆபரணங்களை இது 7க்கு 8க்கு நடுவில் குருக்களை பூஜை பண்ணிடும். குருவை தாண்டி தான் தேவி அடையணும்னு பார்த்ததுனால குருக்கள் அங்கே பூஜை பண்ணிட்டு 4 விதமான குருக்கள் இருக்கான்னு பேர்லாம் கூட போட்டிருந்தது. 8க்கும் 9க்கும் வரும் நடுவில் வர வச்ச பார்க்கும்போது ஆயுதங்கள் எல்லாம் பூஜை பண்ணிட்டு தான் வரவேண்டிருக்கு. ஸோ அதை மாதிரி அவளுடைய ஆவரணங்கள் இதெல்லாமே அடக்கமாக இருக்குது. ஸோ அதனால் ஆவரணங்களோடு கந்தாத்யேகி உபச்சாரகைகி, கந்தம் அர்ப்பயாமி, தூபம் அர்ப்பயாமின்னு சொல்லி ஒரு இடத்துலையும் எல்லாம் இதெல்லாம் கொடுத்து உபச்சாரங்கள்லாம் பண்ணி, ராஜோபச்சார சைதைகி, ராஜ உபச்சாரங்கள் தான் 16 விதமான பூஜைகள். பூஜையே மதிமான் நரக, நல்ல புத்திசாலியானவன் இவ்வாறு ஆவரண தேவதைகள் ஆயுதங்கள் எல்லாவற்றையும் பூஜை செய்ய வேண்டும். இது பாஹ்ய பூஜை. தியானம் முடிச்சு இம்புட்டு பாஹ்ய பூஜை இருக்குது. ஸ்ரீவித்யா உபாசகள்லாம் சும்மா விளையாட்டு இல்லை, அதெல்லாம் நமக்கு சும்மா இப்படிலாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோதான். ब्राह्मे आदयः तु तद्वाच्ये अपि आशापालान्तु उपरे वज्रादिकानि आयुधानि देवीं इत्थं प्रपूजयेत् ततः देवीं स आवरणं गन्धाद्यैः उपचारकैः राजोपचारसहितैः पूजयेत् मतिमान् नरः. मैं படிக்கிறேன் மேம். ஓ எஸ். ततः स्तुवीत देवेशीं स्तोत्रैर्नाम सहस्रकैः सहस्रसङ्ख्यं च जपं नित्यं कुर्यात् प्रयत्नतः. य एवं पूजयेत् देवीं राधां रासेश्वरीं परां स भवेत् विष्णुतुल्यः तु गोलोकं व्यापि सन्ततम्. அதுக்கப்புறம் தேவியை ஸ்தோத்திரம் சொல்லணும். இப்போ எல்லாம் பண்ணியாச்சு, பூஜை பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஸ்தோத்திரம் சொல்லணும். ஸோ ஸ்துவீத தேவேஷிம், ஸ்துவீதன்னு ஸ்தோத்திரம் சொல்லுங்கோ தேவேஷிக்கு. சோஸ்திரைகி நாம சகஸ்திரைகேகி, 1000 நாமங்களோடு உள்ள சோஸ்திரங்கள் அதை சொல்லுங்கோ. சகஸ்ர சங்கியகம் ச ஜபம், அப்படி 1000 நாமத்தோட ஜபத்தை பண்ணிகிட்டே இருங்கோ. நித்தியம் குறியாத் பிரயத்தனங்கள் டெய்லி பண்ணிட்டு இருக்கணும். அந்த 1000 நாமங்கள் உள்ள தேவியோட லலிதா சஹஸ்ரநாமம் வச்சுக்கலாமே. ஸோ அந்த மாதிரி ஸ்லோகத்தை டெய்லியே ஜபிச்சுட்டு இருக்கணும். ஸோ ஏவம் பூஜையே தேவி, யார் இவ்வாறு தேவியை பூஜிக்கிறார்களோ, ராதாம் ராசேஸ்வரியும் பராம், ராசேஸ்வரியிலிருந்து ராதா வந்தா, லக்ஷ்மி வந்தா. முதல்ல ராசேஸ்வரி ஒரே சக்தி ராசேஸ்வரியாக இருந்தவள் தன்னையே ரெண்டாக்கி கொண்டு ராதாவாகவும் லக்ஷ்மியாக வந்தால், அந்த லக்ஷ்மி தான் நாராயண கிருஷ்ணரோட 2வது பார்ட்டான நாலுகை கிருஷ்ணரை அனுப்பிச்சி விட்டார். அவர் லக்ஷ்மி அவ கூட போயிட்டா, ராதா இங்கே கோலோகத்தில் இருக்கான். ஸோ அதனால் ராதாம் ராசேஸ்வரியும் பராம், ராதா என்று சொல்லக்கூடிய அந்த ராசத்துக்கே தலைவியாக இருக்கக்கூடிய அவளை சபவே துல்லியகா. ஸோ எப்படி அவனை அப்படி பூஜை பண்ணும்போது விஷ்ணு துல்லியகா தூ, விஷ்ணுக்கு சமமாகவும் கோலோகம் யாதி சந்ததம், அப்படியே கோலோகத்துக்கு அவன் போயிடுவான். सहस्रसङ्ख्यं च जपं नित्यं कुर्यात् प्रयत्नतः. यानेवं पूजयेत् देवीं राधां रासेश्वरीं परां सा भवेत् विष्णुतुल्यः तु गोलोकं यान्ति सन्ततम्. यः कार्तिक्यां पौर्णमास्यां राधा जन्म उत्सवं बुधः कुरुते तस्य सान्निध्यं दद्यात् रासेश्वरीं परा. केनचित् कारणेनैव राधा वृन्दावने वने वृषभानुसुता जाता गोलोकस्थायिनी सदा. गोलोकस्थायिनी सदा कारणेन एव, केनचित् कारणेन एव राधा वृन्दावने वने. ओके. யக கார்த்திகாம் பௌர்ணமாசியாம், கார்த்திகை மாதத்தில் உள்ள பௌர்ணமி தினத்தன்றைக்கு ராதா ஜென்ம உற்சவம், ராதைக்கு அவளோட ஜென்ம டே வந்து கார்த்திகை மாதம் பௌர்ணமி தினம். அன்றைக்கி அவன் வந்து அவளுக்கு உற்சவம் எடுக்கிறான். புதக நல்ல அறிவாளியானவன் ராதைக்கு வேண்டி ஒரு உற்சவத்தை கொண்டாடினான் என்றால், தஸ்ய சாநித்தியம் குறியாத் ராசேஸ்வரி. அப்போ என்ன ஆகுது, அவளுக்கு நேராக வந்துடுவா தேவி ராசேஸ்வரியே. சாநித்தியம், அவளுக்கு சந்நிதியில் வந்து நிற்பாள். அந்த உற்சவம் கொண்டாடுறவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பா பராசக்தியாகப்பட்ட ராசேஸ்வரி.
கேனச்சித் காரணேன ஏவ, அதான் கோலோகே ஸ்தாயினி சதா, எப்போதுமே கோலோகத்தில் ஸ்திரமாக இருக்கக்கூடியவள் அந்த ராசேஸ்வரி அல்லது ராதா. கேனச்சித் காரணேன ஏவ ராதா விருந்தாவனேவனே, ஏதோ ஒரு காரணத்தினால இந்த ராதையாகப்பட்டவள், கோலோகத்தில் இருக்கக்கூடிய ராதையாகப்பட்டவள் பிருந்தாவன் என்று சொல்லக்கூடிய வனத்தில் விஷபானுசுதா ஜாதா, ஏதோ ஒரு காரணத்தினால அவள் விஷபானுவனுடைய பெண்ணாக தோன்றினாள். விஷபானுவோட பொண்டாட்டி கர்ப்பத்துலலாம் தோன்ற மாட்டா, எந்த தேவிமார்களும் பார்த்தாலும் அவள் வந்து கர்ப்பத்துலேருந்து வரவே மாட்டா, எல்லாருமே கண்டுபிடிப்பா ஏதோ ஒரு குளத்துக்குள்ளேருந்து இவள் கிடச்சா அப்படின்னு தான் இந்த விஷபானுசுதாவாகப்பட்ட ராதாவை நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி விஷபானுசுதாவாக அவள் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ராதையே பிறந்தாள் பிருந்தாவனத்தில். कार्तिक्यां पौर्णमास्यां राधा जन्म उत्सवं बुधः कुरुते तस्य सान्निध्यं दद्यात् रासेश्वरीं परां एतत् कारणेन एव राधा वृन्दावने वने वृषभानो सुता जाता गोलोकस्थायिनी सदा. अत्र उक्ता उक्तानां तु मन्त्राणां वर्णसङ्ख्याविधानतः पुरः चरणकर्म उक्तं दश अंशं होमम् आचरेत् तिलैस्त्रिस्वादु संयुक्तैः जुहुयात् भक्तिभावतः. புரஷ்சரணம்னே சேர்த்து வாசிக்கணும். புரக சரணம் சொல்ல வேண்டாம், புரஷ்சரணம் சொல்கிறது இந்த சாட்சாத்தாக தோன்றுறது, அந்த மந்திரத்துக்குள்ள தேவதை தோன்றிடும், அதான் புரஷ்சரணம்னு பேர். ஸோ அத்திர உக்தானா மந்திரானாம், இங்கே சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய மந்திரங்களுடைய வர்ண சங்கியா விதானத்தக, எவ்வளோ மந்திரம் சொன்னால் புரஷ்சரணம் நடக்கும் அப்படின்னு ஒரு மந்திரத்துக்கும் இருக்குது. ஒருத்தருக்கு 10 லட்சம் ஜபிக்கணும், ஒருத்தருக்கு 5 லட்சம் ஜபிச்சா போகிறோம், சுரபிக்கு 1 லட்சமே போகிறோம், அந்த மாதிரி இருக்குது புரஷ்சரணம் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி புரஷ்சரணம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நம்பர்ஸ் சொல்லணுமோ அந்த கர்மத்தில் தசாம்சம், அதில் 1/10. ஸோ அதில் 1/10 பார்ட்டு ஹோமம் ஆச்சரியத்து, ஹோமம் பண்ணணும். ஸோ மந்திரத்தை ஜெபிக்கிறது ஒரு 10 லட்சம்னா, ஸோ 1 லட்சம் வந்து நம்ம வந்து ஹோமம் பண்ணணும், 1 லட்சம் மந்திரத்தை சொல்லி ஹோமத்தை பண்ணணும். திலைகி திரிஸ்வாது சம்யுக்தேக, அந்த ஹோமத்தில் எண்ணெய் வச்சுண்டு திரிஸ்வாதுன்னு சொல்லும்போது பால், தேன், நெய், இது 3 திரிஸ்வாதுன்னு பேர். ஸோ 3 விதமான இது சேர்க்கணும், என்னெல்லாம் பால் சேர்க்கணும், அப்புறம் நெய் சேர்க்கணும், தேன் சேர்க்கணும். இதை எள்ளோடு சேர்த்து அந்த யாகத்தை பண்ணணும். ஜுஹ்யாத்து பக்தி பாவத்தக, பக்தியோடு கூட இதை கவிசாக வைத்து யாகம் பண்ணணும். नारद उवाच स्तोत्रं वद मुने सम्यक् देवी प्रसीदति. இப்போ நாரத சொல்கிறார், அது என்ன சோஸ்திரம் சொல்லுங்கோ, ஏன தேவி பிரசீததி. இப்போ சோஸ்திரம் சொல்லணும்னு சொன்னார் இல்லையா, என்ன சோஸ்திரமோ அதை சொல்லுங்கோன்னு கேட்குறாரு இப்போ நாரதர். श्रीनारायण उवाच नमस्ते परमेशादे रासमण्डलवासिने रासेश्वरी नमस्तेस्तु कृष्णप्राण अधिकप्रिये. नमः त्रैलोक्यजननी प्रसीद करुणार्णवे ब्रह्म विष्णु आदिभिः देवैः वद्यमानपदाम्बुजे. இப்போ சோஸ்திரம்னு சொல்கிறாரு. சோஸ்திரம் எப்படி சொல்கிறேன்ட்டு, நமஸ்தே பரம ஈஷானி, எல்லாரையும் ஈஷிக்கக்கூடியவள், என்னது எல்லாரையும் சக்தியோடு வைத்திருக்கக்கூடியவள், அப்படிப்பட்ட தேவி ராசமண்டல வாசினி, ராசமண்டலத்தை வசிக்கக்கூடியவளே ராசேஸ்வரி, நமஸ்தே அஸ்தோ, உனக்கு நமஸ்காரம். கிருஷ்ண பிராண அதிக பிரியே, பிராணனை விட கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடித்தமானவளே. நமக திரைலோக்கிய ஜனனி, 3 லோகத்திலையும் அம்மாவாக ஜனனம் பண்ணினவளே. பிரசீத கருண அர்ணவே, கருணா அர்ணவே, கருணை கடலே. பிரசீதனது அருள் புரிய வேண்டும். பிரம்மா விஷ்ணு ஆதிபிகி, பிரம்மா விஷ்ணு தேவர்களாலும் வந்தியமான பதாம்புஜே, வணங்கப்படும் பாதங்களை உடையவளே. ஸ்ரீ நாராயண உவாச்ச நமஸ்தே பரம ஈஷானி ராசமண்டல வாசினி ராசேஸ்வரி நமஸ்தேஸ்து
कृष्णप्राणादिकप्रिये नमः त्रैलोक्यजननी प्रसीद करुणार्णवे ब्रह्म विष्णु आदिभिः देवैः वन्द्यमाना पदाब्जे नमः सरस्वती रूपे नमः सावित्री शङ्करी गङ्गा पद्मावती रूपे षष्टिमङ्गलचण्डिके नमस्ते तुलसी रूपे नमः लक्ष्मी स्वरूपिणी नमः दुर्गे भगवती नमस्ते सर्वरूपिणी ஸோ சரஸ்வதி ரூபை எல்லாருமே கோலோகத்தில் ஒருத்தராக ராதிகாட்டம் தான் வந்திருக்கா. ஸோ அதனால் எல்லாரோட மூலப்பிரதியாக இருக்கக்கூடிய ராசேஸ்வரிட்டிருந்து வந்த அவெல்லாம் அம்சங்கள். அதனால் அவள் ஒவ்வொருத்தரையாக பேர் சொல்லி இங்கே கும்பிடுற. சரஸ்வதி ரூபமாக இருக்கக்கூடியவளே, சாவித்திரி ரூபமாக இருக்கக்கூடிய, சங்கரியாக இருக்கக்கூடியவளே, கங்கா இவள் எல்லாருமே அம்ச தேவதைகள் எல்லாம் படித்தோம் நம்ம. ஸோ கங்கையாக, பத்மாவதின்னு லக்ஷ்மியாக, ஷஷ்டியை படித்தோம் இல்லையா, ஸ்கந்தனுடைய பெட்டர் ஹாஃபாக போயிட்டாலேவா அந்த ஷஷ்டி தேவியை மங்களச்சண்டிகை படித்தோம். ஸோ மங்களச்சண்டிகை ரூபமாக இருக்கக்கூடியவளே, துளசி ரூபமாக இருக்கக்கூடியவளே, நமக லக்ஷ்மி ஸ்வரூபிணி லக்ஷ்மியாக இருக்கக்கூடியவளே, அப்புறம் நமக துர்கே பகவதி துர்காதேவியாக, துர்கே பகவதிங்கிறது பகவதியாக துர்கையாக ரெண்டு ஒரே தான். ஸோ நமஸ்தே சர்வரூபிணி எல்லா ரூபமும் நீயே தாம்மா அப்படின்னு அந்த மூலப்பிரகிருதி தேவியாகப்பட்ட ராசேஸ்வரி இங்கே ஸ்தோத்திரம் பண்ணுறாருங்க. नमः सरस्वती रूपे नमः सावित्री शङ्करी गंगा पद्मावती रूपे षष्टिमङ्गलचण्डिके नमस्ते तुलसी रूपे नमः लक्ष्मी स्वरूपिणी नमः दुर्गे भगवती नमस्ते सर्वरूपिणी मूल प्रकृति रूपां त्वां भजामः करुणार्णवां संसार सागरात् अस्मात् उद्धर अम्ब दयां कुरु इदं स्तोत्रं त्रिसन्ध्यं यः पठेत् राधां स्मरन् नरः न तस्य दुर्लभं किञ्चित् कदाचित् च भविष्यति. ஸோ இப்படி மூலப்பிரகிருதியாக ரூபமாக இருக்கக்கூடிய உன்னை பஜாமக கொண்டாடுகிறோம். கருணா அர்ணவாம் கருணை கடலே, அர்ணவான கடல், கருணை கடலே உன்னை நாங்கள் இப்படி கொண்டாடுறோம். சம்சார சாகராதஸ்மாத், ஸோ இந்த கடல்லேருந்து சம்சார சாகரத்தில் வாழ்ந்துட்டுருக்கோமே இதிலேருந்து எங்களை உத்தாரணம் பண்ணணும், எங்களை தூக்கி விடணும் அம்மா. தயாம் குரு தயை பண்ண வேண்டும். இதம் சோஸ்திரம் இந்த சோஸ்திரம் இது அவ்வளோ சோஸ்திரம் இப்போ 6-7-8 ஸ்லோகம் இருக்குது. ஸோ இதை வந்து த்ரீசந்தியம் 3 வேளையும் 3 சந்தியா வேளைகளையும் படையத்து யார் படிக்கிறாளோ, ராதாம் ஸ்மரன் ராதையை நினைச்சுண்டு யார் படிக்கிறாளோ அந்த நரக ந தசிய துர்லபம் கிஞ்சித்து, அவனுக்கு எதுவுமே துர்லபமானதுன்னு கிடையாது. எது நினச்சாலும் அவன் சாதிக்க முடியும், அவனால் எதையும் செய்ய முடியும். ஸோ அப்படி அவனுக்கு துர்லபமானது என்று எதுவுமே கிடையாது. கதாச்சித் ஒரு பொழுதும் கிடையாது. ச பவிஷ்யதி அவ்வாறு இருப்பான் அந்த மனிதன் எல்லாவையும் அடைவான். मूल प्रकृति रूपां त्वां भजामः करुणा अर्णवां संसार सागरात् अस्मात् उद्धर अम्ब दयां कुरु इदं स्तोत्रं त्रिसन्ध्यं यः पठेत् राधां स्मरन् नरः न तस्य दुर्लभं किञ्चित् कदाचित् च भविष्यति. सर्वं जगदम्बार्पणमस्तु.